भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழியாகிற அற்புதமான திவ்ய கிரந்தத்தை நம்மாழ்வார் நாம் அனைவரும் உய்யும் பொருட்டு அருளியிருக்கிறார். நாடு நச்சுப் பொய்யை ஆகாமிக்காகா என்று காட்டப்படுகிறது. ஆழ்வாருடைய திவ்ய கிரந்தங்களிலே திருவாய்மொழிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சாமவேத சாரம் என்று காட்டப்படுகிறது. துவய தீர்க்க சரணாகதி என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட திருவாய்மொழியிலே இல்லாத அர்த்தங்களே கிடையாது என்று நம்முடைய பெரியவர்கள் போரப்புலி கொண்டாடுகிறார்கள். அத்திருவாய்மொழியிலே 9ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழியினுடைய அனுபவத்தை நாம் இன்னும் பெற இருக்கிறோம். ஸ்ரீ சுவாமியுடையவும் எம்ஓபி சேரிட்டிஸை சேர்ந்தவருடையவும் நியமனம் அடியாக இந்த உபன்யாசத்தை அடியேன் இன்று தொடங்க இருக்கிறேன். கீழே 9ஆம் பத்து 5ஆம் திருமொழி இன்னுயிர் சேவல் என்னும்படியான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் எழனென்ன நாமும் நம் வாழநாடரோடு உண்ணினோம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னால் கீழே ஆழ்வாருக்கு விசேஷம். பகவான் முகம் கொடுக்கல. இந்த முகம் கொடுக்காததுனாலே நாம் பரமபதம் போகிறோம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இப்ப பரமபதம் ஏற நினைக்கிறார் ஆழ்வார். இப்ப பரமபதம் ஏற நினைக்கிற ஆழ்வார் என்ன பண்ணிருக்கணும்? பாட்டாத்தோட தலை கட்டிருக்கணும். அதுக்கு மேல பாசுரம் வரக்கூடாது. ஆனால் பகவான் அனுபவத்தை கொடுக்கல.
ஆழ்வாரும் பரவரும் போல. இப்போ ஆழ்வார் முடிந்தார் நினைத்தால் முடியவில்லை. ஆழ்வார் தரித்து பேசுகிறார். ஆழ்வார் எப்படி தரித்து பேச முடியும்? பகவான் அனுபவத்தையே கொடுக்கல, ஆனால் தரித்து பேசுகிறாரே ஆழ்வார் என்னால் அனுபவம் கொடுக்காத தசையிலும் கூட அந்த பகவான் மத்தொன்ன தந்தருளினான் ஆழ்வாருக்கு. என்னவென்றால் ஏற்கனவே கொடுத்த அனுபவத்தினுடைய நினைவு ஆழ்வாருக்கு வந்தது, அது பிறந்தது. எப்படி பிறந்தது அப்படின்னால், பிராட்டியானவள் தான் சொல்லுகிறாள் ஹனுமனிடத்திலே, ஹனுமனே, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன் தெரியுமா? சமாத்வாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே. நான் அந்த எம்பெருமானோடு 12 வருஷ காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் தெரியுமா? முஞ்சானா மானுஷான் போகானு சர்வகாம சமிருத்தினி. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னால், எப்படி நலவரத்துல யாருமே இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார். அந்த பெருமாளோடு ஒரு சம்ஸ்லேஷம் எனக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வாழ்க்கை 12 வருஷ காலம் வாழ்ந்தேன் என்ன அந்த நினைவோடையே பிராட்டி அவனை விசலேஷித்த தருவாயிலும் கூட தரித்து பேசினாள். அந்த நிலைத்தான் இங்கு ஆழ்வாருக்காம். பிராட்டி எப்படி 12 வருஷ காலம் தரித்து பேசினாலோ அந்த சம்ஸ்லேஷம் தரிக்க செய்ததோ, அந்த சம்ஸ்லேஷத்தின் நினைவு தரிக்க செய்ததோ, அதுபோல இருத்தும் வியந்து என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு ஒரு சம்ஸ்லேஷம் பிறந்தது. எப்படிப்பட்ட சம்ஸ்லேஷம் பிறந்தது அப்படின்னால், அதாவது மூலகம் தன்னெறிய வயிற்றிற்கொண்டு சிறியனுடைய சிந்தையுள் நின்றொழிந்தான் அப்படின்னு காட்டுறார். எம்பெருமான் அனைத்துலகத்தையும் தன் வயிற்றிலே கொள்ளும் அளவுக்கு அந்த எம்பெருமான் அகடித கடனா சாமர்த்தியம் படைத்தவன், பரத்துவம் மிக்கிருக்கிறவன், மேன்மை மிக்கிருக்கிறவன். அவன் மேன்மை மிக்கிருக்கிறவன் என்ன போல தாழ்ந்தவனிடத்திலே கலந்து பரிமாறினானே என்கிற அந்த பரிமாற்றம் இருக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட பரிமாற்றம் அப்படின்னால், முறை தவறின பரிமாற்றம், முறையை தாண்டின பரிமாற்றம், உயர்வு தாழ்வு பாராத ஒரு பரிமாற்றம். அந்த சௌசீல்யமாகிற குணத்தை ஆழ்வார் நினைக்கிறார், நினைத்து சிதிலராகிறார், வார்த்த பேசுகிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நினைவை ஆழ்வாருக்கு பகவான் எதுக்காக கொடுத்தான்? இப்படிப்பட்ட ஒரு நினைவை எதுக்காக கொடுத்தான்னா, ஆழ்வார இதுக்கு மேல இழந்துடுவோமோன்னு பெருமாளுக்கு பயம். அதனால அந்த நினைவை ஆழ்வாருக்கு கொடுத்தான். 3 அற்புதமான காரணங்களை நம்பிள்ளை இவ்விடத்திலே காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னால், ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்? 10 தொடங்கி ஆழ்வார் குருகூர் சடகோபன் சொல்ல 1000 அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரதிஜை பண்ணிட்டே வர்றார். 1000 பாசுரம் பாடுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார். அப்ப ஆழ்வாருடைய பிரதிஜை குலைந்து விடக் கூடாதுன்னு பகவான் நினைத்தான். அதனால் ஆழ்வாருக்கு இந்த நினைவை ஊட்டி தரிக்கும்படியாக பண்ணினான். மற்றொரு காரணம், ஆழ்வாருடைய ஈரச்சொற்களை இன்னும் தான் கேட்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் ஆழ்வார தரிக்கும்படியாக ஒரு நினைவை கொடுத்தான். மேலும் ஆழ்வார் அடியவர்களுக்கு தொண்டர்க்கு அமுதுண்ண சொன்ன மாலைகள் சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரே. அப்ப தொண்டர்களுக்காக இந்த பாசுரம் சொல்ல வேண்டுமே. அப்ப ஆழ்வார் இப்பாசுரத்தை யாருக்காக கொடுத்தார் அப்படின்னா, சம்சாரி சேதனர்கள் அவர்கள் பண்ணின பாக்கியம் ஆழ்வார் தரித்து பேசும்படியாக கண்ணன் பெருமான் பண்ணினான். அப்ப முதல்ல ஆழ்வார் பண்ணின பாக்கியம் என்னவென்னால், 1000 பாசுரங்கள் பாடுறேன்னு சொல்லிட்டேனே, தரிக்காமல் போனால் என்ன பண்றதுன்னு ஆழ்வார் பயன் இருந்தார். ஆனா பெருமான் நினைவை கொடுத்தான், ஆழ்வார் தரித்து பேசினார். அடுத்தது பகவான் பண்ணின பாக்கியம். பகவான் என்ன பாக்கியம் பண்ணினான் அப்படின்னால், ஆழ்வார் இதுக்கு மேல பேசணும்னு நினைச்சான். அதனால நினைவை கொடுத்தால் இருப்போரோ அப்படின்னு நினைவை கொடுத்தான். அவர் நினைக்கும்படியாக பண்ணினான் ஏற்கனவே பண்ணின சம்ஸ்லேஷத்தை. அதனால ஆழ்வார் தரித்து பேச தொடங்கலானார். அதனால் பகவான் பண்ணின பாக்கியம் ஆழ்வார் தரித்து பேசினார். நமக்கு என்ன பாக்கியம் இதுல அப்படின்னு சொன்னால், நாம் அந்த ஆழ்வாருடைய ஈரச்சொற்களை அனுபவித்து வேறொன்றிலே போதுபோக்கல்லாமல் பகவத் விஷயத்திலேயே போதுபோக்கும்படியாக ஆயித்து ஆழ்வாருடைய நினைவாலே. அப்ப யார் யாருக்கு லாபம் இந்த நினைவு பிறந்ததாலே அப்படின்னால், ஒண்ணு ஆழ்வார்க்கே லாபம். ஆழ்வார் தன்னுடைய பிரதிஜையை குலையாமல் பார்த்து கொண்டார். 2வது
அந்த எம்பெருமானுக்கு லாபம் ஆழ்வாருடைய ஈரச்சொற்களையே இன்னும் புகுந்து புறப்பட வேண்டும் என்று நினைத்தான். அது விட்டியது அந்த எம்பெருமானுக்கு. அது மேலே நமக்கு லாபம் ஆழ்வாருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் இங்கு சம்சாரத்தை கடத்தி விடலாம். ஆகையாலே நமக்கு லாபம், எல்லாருக்கும் லாபமாக அமைந்தது ஆழ்வாருக்கு பகவான் கொடுத்தருடைய அந்த நினைவு குணங்களின் நினைவானது என்று காட்டப்படுகிறது. இங்கே ஆழ்வார் இந்த நினைத்து 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 உருகுகிறாரே, அங்க ஒரு கேள்வி வருது. என்னவென்றால், ராமபிரான் அந்த தசரதன் ராமபிரானுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று எண்ணம் தருவாயிலே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் சொல்றாளாம், இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்திர பிரதானனம். அதாவது நாங்கள் இச்சித்துக் கொண்டிருக்கிறோம் ராமபிரான் ஆணையின் மீது, பட்டத்து ஆணையின் மீது, பெண்கொற்ற குடையின் கீழே ஒரு அரசனாக எங்களுக்கு கிடைக்க பெற வேணும் என்று எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. ராமனை இப்படி பார்க்க வேணும் என்று ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இடத்துல என்னவென்றால் ஒரு கேள்வி வருது. அதாவது ஏம்பா நான் இவ்வளவு வருஷ காலம் நான் ஆண்டதிலே என்ன காவற்சோர்வு ஏற்பட்டது, நான் ஆண்டதுனாலே என்ன குறை ஏற்பட்டது? எதுவுமே இல்லையே. ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னா, விமானம் கம்பையன் இவா இந்த விமானம் ஆடுற மாதிரி ஒரு சப்தம் எழுப்புறா. ராமபிரான் அரசனாக வேண்டும் என்று கிழவனே நீ போ ராமபிரான அரசனாக்குவாயாக எல்லாரும் சப்தம் எழுப்புறா. அப்போ என்னத்தான் இவனுக்கு மனசுல பெருமாள அரசனாக்கணும்ன்ற எண்ணம் இருந்தாலும் கூட ஒரு குழந்தையின் தலையிலே இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தி விடுகிறோமே அப்படின்னு ஒரு யோசனை தோணித்து, இப்படி பண்றீங்களே, இந்த குழந்தையின் தலையிலே நான் எப்படி பாரத்தை சுமத்துவது, எனக்கு என்ன குறை, நீங்க என்ன போன்னு சொல்றீங்க, ராமபிரான் வரணும்ன்றதெல்லாம் சரி, எனக்கு என்ன குறை, என்னையே இப்படி திரஸ்கரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, நான் பண்ணின தவறு எது அப்படின்னு கேட்டா, இல்ல நீ பண்ண ஒரு தவறும் இல்லை, நீ ஒரு தப்பும் பண்ணல. ஆனா எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறாய், 4 பிள்ளைகளிலே ஒருத்தன் கல்யாண குணங்களோட, அனைத்து கல்யாண குணங்களோட கூடியிருக்கக்கூடிய ராமபிரானாகிற அந்த பிள்ளைய பெத்த இல்லையா, அதுதான் நீ பண்ணின தவறு. பகவோர் கல்யாண குண புத்திரஸ்ய சந்திதே, கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புத்திரனை பெற்றிருக்கிறாயே, அதுதான் உன்னுடைய குறை என்று அவனுடைய குறையாக என்ன சொன்னார்கள்னா, நீ எதுவும் தப்பு பண்ணலப்பா, ராமபிரான் மேலான கல்யாண குணங்களோட உனக்கு அவதரித்து இருக்கிறானே, அதனாலதான் அவன் அரசனாக பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அதுபோல ஆழ்வார் அவர் முடியும் தருவாயிலும் கூட கல்யாண குணங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள், அதுவும் அந்த குணங்கள் யாரிடத்துல இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த எம்பெருமான் அவன் கல்யாண குணங்களை காட்டி கொடுத்து, அப்பொழுது ஆழ்வார் அந்த கல்யாண குணங்களிலே மயங்கி சிதிலராகிறார். இப்ப என்னத்துக்கு நான் இந்த கல்யாண குணங்கள் என்னை ஈட்டி வாட்டுகிறது, இப்படி சிதிலமடையும்படியாக பண்ணுகிறதே அப்படின்னு கேட்டால், அப்பதான் பகவான் ஏன் என்னை இப்படியா பண்றான் அப்படின்னால், அது அவன் மேல தப்பு இல்ல, உன் மேல தப்பு இல்ல, பகவானுடைய கல்யாண குணங்கள் தான், சீலம் என்னும்படியான குணம் தான் இந்த ஆழ்வார இப்படி உருகும்படியாக பண்ணுகிறது அப்படின்னு காட்டி இதை தொடங்குகிறார். ஆக ஆழ்வார் திருக்காட்கரை எம்பெருமானுடைய அந்த குணங்களை எல்லாம் பேசி அவனுடைய சீலத்திலே ஈடுபட்டு 10 பாசுரங்கள் 10 பாசுரங்கள் திருக்காட்கரை எம்பெருமானுக்காகவே மங்களாசாசனம் பண்ணுகிறார். உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன், இதுவெல்லாம் காவிக்கமிழ் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினையோரு. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னால், இந்த நெஞ்சமானது நீர்பண்டமாகிறது, உருகுகிறது. ஏன்னா அனுபவத்துக்கு முதன்மையான கருவி எது? ஆழ்வார் தானே சொல்றார், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே, தொழுது
எழுன்னு சொல்றாரே, எங்க எதுக்கு சொல்றார்? நெஞ்சுக்கு சொல்லுகிறார். மனனே என்று காட்டுகிறார். நீயும் நானும் இன்னேர் நிற்கில் மேற் மத்தோர் நோயும் சார்புடான் நெஞ்சமே சொன்னேன். அங்கேயும் கூட அனுபவத்துக்கு பிரதானமான உபகரணம் எது? பகவான அனுபவிக்கணும்னா முதல் உபகரணம் எதுனால் அது நெஞ்சம். நெஞ்சம் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட நெஞ்சம் சிதிலமாகிறதே சிதிலமாகிறதே அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிறார். ஆறு பெருசா போயிட்டு இருக்கு, வெள்ளம் போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளத்தை கடந்து அந்த பக்கம் போகணும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணினார்? அவருக்கு ஒரு பெரிய கட்டையோ பரிசிலோ ஆட்டுது. அந்த கட்டையோ பரிசிலோ ஆட்டுது. ஏறணும்னு ஏறி நின்னா அதுக்குள்ள பெருசா ஒரு ஓட்டை இருக்கு. அப்படின்னு என்ன ஆயிடுது? அந்த ஓட்டையில இது மொத்தம் மூழ்கிவிடும். அது போலத்தான் இந்த நெஞ்சு ஆகிற அது ஓடம், பகவத் அனுபவம் ஆகிற அந்த ஆறு. இந்த நெஞ்சாகிற ஓடத்தை பகவானுடைய குணங்கள் துளைத்து இந்த ஓடத்தை மூழ்கும்படியாக பண்ணுகிறதே, நம்மால் கடக்க முடியாதே என்று ஆழ்வார் மிகவும் வருத்தப்படுகிறார். அதனால வருத்தப்படவில்லை ஆழ்வார். ஐயோ இது என்னது? அவனுடைய சிதிலமாகிவிட போகிறோம், அவனுடைய குணங்களே மூழ்கிவிட போகிறோம் என்று ஆழ்வார் சொல்றார். எப்படினால் ஆத்மா அந்த குணத்திலே ஈடுபட்டு தாங்க ஒண்ணாடபடியான அபினிவேசம் ஆழ்வாருக்கு பெருக்கித்து. அதில் எப்படி என்றால் ஆத்துப்பெருக்கு போலே பெருகி பெருகி வருகின்றனே. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனான என்னிடத்திலே வந்து கலந்து பரிமாறின பரிமாற்றத்தை நினைக்க 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 அந்த சீலமானது ஆற்றுப்பெருக்கு போலே ஊற்றெடுத்து என்னை அழித்து விடும் போல இருக்கிறதே, நெஞ்சம் உருகிவிடும் போல இருக்கிறதே, ஆத்மாவை புஜித்து விடும் போல இருக்கிறதே என்று நெஞ்சம் உருகாதபடிக்கும் வேட்கை பெருகாதபடிக்கும் ஒரு உபாயம் இல்லையே. நெஞ்சம் உருகக்கூடாது, வேட்க பெருகக்கூடாது, இதுக்கு ஒரு வழி இல்லை. ஏனென்றால் அவனையும் குணத்தையும் பிரிக்க முடியாது. அந்த சீலமான குணமானது இப்படி நம்மை செய்தருளுவதே என்று ஆழ்வார் சொல்லும்படியான வார்த்தை. பெருவெல்லாம் செங்கல் நீர் பரிமளம் வீசும்படியான ஒரு திவ்ய தேசம், அதுதான் திருக்காட்கரை. திருக்காட்கரை என்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துக்குள்ளே இங்க வெளியில பரிமளம். என்ன பரிமளம் அப்படின்னால் செங்கல் நீர் பரிமளம். திருவெல்லாம் காவி கமழும்படியான திருக்காட்கரை. அதற்குள்ளே யார் இருக்கிறான் அப்படின்னால் அதற்குள்ளே மருவிய மாயன் தன் மாயம். அப்ப மருவிய மாயன் உள்ளே இருக்கிறான். வெளியில செங்கல் நீர் வாசனை கந்தம் உள்ள சர்வகந்தனான அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் எப்படிப்பட்டவன்னா மாயன். எப்படிப்பட்ட மாயம் செய்கிறான் ஆழ்வாரிடத்திலே என்னால் தன்னுடைய சௌந்தர்ய சௌசீல்யாதி குணங்களை பிறருக்கு காட்டி பிச்சேற்றும்படியாக இருக்கிறான். மாயன்னு சொன்னா என்ன மாயம் பண்ணுகிறான்? வேற என்னாவது ஓணுமான்னா இல்ல, அவன் குணங்களே போறான். நம்மை மையலெத்தி பிச்சேற்றும்படியான குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் உள்ளே இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய மாயம் கிட்டின பொழுது தாழ நின்று, அது என்ன மாயம் அப்படின்னால் கிட்டின போது ஆழ்வாரம் பெற்ற போது எப்படினால் தான் என்னமோ ஆழ்வாருக்கு அடியவன் போல தாழ நின்று பரிமாறும்படியான சௌசீல்யம் என்னும்படியான அந்த குணத்தை நினைத்து உருகுமால் நெஞ்சம். இப்படிப்பட்ட குணத்தை நினைத்து உருகுமால் நெஞ்சம் உருகுவால் நெஞ்சம் அப்படின்னு காட்டுகிறார். அதாவது தெருவெல்லாம் காவிக்கமழ் காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரு உருகுமால் நெஞ்சம். அவனுடைய மாயத்தை நினைக்கிற போதெல்லாம், அந்த எம்பெருமானுடைய சௌசீல்யமாகிற குணத்தை நினைக்கும் போதெல்லாம் இந்த நெஞ்சம் உருகுகிறது என்று காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இது முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம். அடுத்த பாசுரத்துல நினைதொரும் சொல்லும் தரும் நெஞ்சு இடிருகும் வினைகொள் சீர் பாடிலும் வேணமது ஆறுயிர் கனைகொள் பூஞ்சோலை தென் காட்கரை என்னப்பா நினையிலே நான் உனக்கு அச்செய்யும் நீர்மையே. என்ன காட்டுகிறார் ஆழ்வார் அப்படின்னால் திருக்காட்கரை அப்பனை நோக்கி, அந்த எம்பெருமானை நோக்கி உன்னோடு
நான் கலந்து பரிமாறின பரிமாற்றத்தை நினைக்க சக்தனல்லேன் ஆகிறேன். சக்தி இல்லாமல் போய்விட்டது. நான் உன்னோடு எப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை பத்தேன் என்று நினைக்க 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 எனக்கு சக்தியே இல்லாமல் போயிடுது. என்னால எழ முடியல என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. நினைவுறும் நெஞ்சு இடிருகும் குணச்சேட்டிதங்களை நினைப்பதாக தொடங்கினால் அந்த நினைவு மாறாதே செல்ல முடியாதபடி அந்த நினைவு வந்துடுத்துனால் அந்த நினைவு கொஞ்சத்துல என்ன விட்டு போறதில்ல, அது மாறதில்ல, அதுக்கு மேல என்னால போக முடியறதில்ல, அங்கேயே இருக்கா போல, அப்படியே இருக்கா போல இருக்கு. அதுக்கு போறோம். எம்பெருமான் எழுந்தருள்கிறான், அங்கே எழுந்தருள் இருக்கிறான். எம்பெருமான் மிகவும் அழகாக எழுந்தருள் இருக்கிறார். அப்படி இருக்கிற எம்பெருமான போய் பார்க்கறச்சே நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு, பின்னாடி கூட்டம் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் சொல்றான். ஆனால் அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியை பார்க்கிற போது ஐயோ இங்க விட்டு கிளம்புறோமே, அங்கேயே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற எண்ணத்தோட யார் என்ன பிடிச்சு தள்ளினாலும் அந்த எம்பெருமான சேவை சென்று போலியோ, அது போலவே இங்க ஆழ்வாருக்கு பெருமானுடைய நினைவு மனசுல தோற்றிட்டு என்னத்தான் ஆழ்வார் தானே அந்த நினைவு விட்டு அகல வேண்டும், தரிக்க வேணும்னு நினைச்சா கூட மனசு அங்கேருந்து போக மாட்டேன்றது. அந்த நினைவு ஆழ்வார பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்று காட்டி இருக்கக்கூடிய வகையாம். அந்த நினைவு மாறவில்லை என்று காட்டுகிறார். அதாவது பலஹானியும் ஆனாலும் மறக்க மாட்டார். மேல போக முடியாது, ஒரு பலனும் கிட்டாது. ஆனா ஆழ்வார் அந்த எம்பெருமானம் மறக்க மாட்டார். மறக்கணும் நினைச்சாலும் மறுபடியும் மறுபடியும் நினைக்க தொடங்குவர் ஆழ்வார். அப்படி அந்த நினைவு நெடுகச் சென்று தலை கட்டாது. அது ஆழ்வாரை விட்டு பிரிந்து சென்று அது தலை கட்டாது முடியாது. அப்ப எத்தனை காலம் தான் இப்படியே நினைச்சிட்டு இருக்க போறீர் அப்படின்னா, எத்தனை காலம் நினைச்சிட்டு இருக்க போறீரா என்னவோ கேட்கறீங்க புதுசா. இத்தனை காலம் நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இதுக்கு மேலையா இந்த நினைவு என்னை விட்டு போகாது என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது சொல்லும் தோறும், அதாவது நெஞ்சால் நினைக்கவே முடியாத விஷயத்தை வாயால சொல்ல ஒண்ணாது அப்படின்னு இருக்கச்சே, மனசால நினைக்க ஒண்ணாத ஒரு விஷயத்தை வாயால சொல்ல ஒண்ணாதே. ஆனா சொல்லும் தோறும் ஆழ்வார் சொல்றாரே. அப்படின்னால் எல்லாரும் எப்படி பேசுவா? மனசு நினைக்கிறத வாயால பேசுவான். இங்க அப்படி இல்லை. ஆழ்வாருடைய நினைவு தானா நினைச்சுட்டு இருக்கு, வாய் தானா பேசிட்டு இருக்கு அந்த எம்பெருமான பத்தி. அப்போ வாய் பேச 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 காது என்ன பண்றது? அதை கேட்கறது. கேட்டு மூலவும் உள்ள போய் ஆழ்வாருடைய ஆத்மாவையே அழிக்கிறார் போலே அமைந்திருக்கிறது. அப்படி ஆழ்வார் அந்த எம்பெருமான பேசுகிறார். அந்த பேச்சு தனியா பேசிட்டு இருக்கு, வாயாகிற உபகரணம் தனியா பேசிட்டு இருக்கு, மனசு தனியா நினைச்சுட்டு இருக்கு. செவி வாய் சொன்னதை கேட்டு 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 திருப்பி அந்த நெஞ்சுக்குள்ள இந்த வகையத்தை இறக்கி ஆழ்வார் அழிக்கிறது என்று ஆழ்வார் இப்படியாக அந்த எம்பெருமானை நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கிறார். அப்போ என்னவென்றால் இங்கே எப்படினால் ஆழ்வார் அந்த நீரிலே கரைந்து போமா போலே ஆழ்வார் கரைந்து கொண்டிருக்கிறார். எப்படி கரைந்தார்னா, வினைகொள் சீர்பாடிலும் வேன் எனதாருயிர். வினைகொள் அதாவது அந்த எம்பெருமான் அவனுடைய சீர்ன சீலம், அந்த சீலமாகிற குணத்தை பாடினால் வினைகொள். இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் காட்டுகிறார் நம்பிள்ளை. வினைகொள் அப்படின்ற இடத்துல வினை அப்படின்னால் என்னுடைய கர்ம வினை. அந்த வினையை கொள்ளும்படியான, அந்த வினையை அழிக்கும்படியான அந்த எம்பெருமானுடைய மேன்மையை பாடினாலும் என்னுடைய ஆருயிர், என்னுடைய ஆத்மாவானது அழிந்து விடுகிறபடியாக அமைந்திருக்கிறது என்று எனதாருயிர் ஆத்மாவானது வெந்துவிடும்படியாக அமைந்திருக்கிறது என்று ஆழ்வார் காட்டுகிறார். இந்த கண்ணன் பெருமான் அச்சேத்யோயம் அதாத்யோயம் காட்டினார். அப்போ அச்சேத்யம் என்னும் அது ஆத்மாவானது
அழிக்கப்பட முடியாதது, கொல்லப்பட முடியாதது, வெட்டப்பட முடியாதது, எரிக்கப்பட முடியாதது, நினைக்கப்பட முடியாதது, உலர்த்தப்பட முடியாததுன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட ஆத்மாவானது வெந்து போகாதுன்னு சொன்னான் கண்ணன். ஆனா இங்க ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னால், ஆத்மாவானது வேகும்படியாக பண்ணுகிறது, வேகும்படியாக பண்ணுகிறது என்று ஆழ்வார் தான் காட்டுகிறார். வினைகள் சீர்பாடிலும் வேண் எமதார் உயிர், என்னுடைய உயிர் வேகுகிறது. எப்போ வேகிறது அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் என்னுடைய பாபங்களை போக்கும்படியான பாபகரத்துவமாகிற அந்த மேன்மையான குணத்தை நினைக்கிற போது என்னுடைய ஆறுயிர் வெந்து போகிறது அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். வினையன்னு தீவினைகளை சொல்லிற்றாக கொண்டு பாபகரமான கல்யாண குணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுதான் வினைகொள் சீர், அதை பாடினாலும் வேணுமது ஆறுயிர், இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், வினை அப்படின்னு பொதுவாக சொல்லுகிற போது ஒரு காரியத்தை சொல்றது வினை, ஒரு செயலை சொல்லுகிறது வினை. அப்போ வினைன்னு சொன்னால் சேட்டிதங்களை சொல்லுகிறது. வினைகொள் சீர் அப்படின்னு சொன்னால் சேட்டிதங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரிய குணச்சேட்டிதங்களை கொண்டிருக்கக்கூடிய மேலான குணமான சௌசீல்யம் என்னும்படியான குணத்தை நினைக்கிற போது என்னுடைய உயிரானது வெந்து விடும்படியாக அமைந்திருக்கிறது. அப்போ ஓரர்த்தம் பாபகரத்துவமாகிற கல்யாண குணத்தை நினைக்கிற போது என் உயிர் வேகும்படியாக ஆகிறது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமானுடைய சீலமாகிற குணத்தினாலே, குணச்சேட்டிதங்களாலே சீல குணத்தை வெளிப்படுத்தும்படியான அந்த வகையத்தை நினைக்கிற போது, சௌசீல்யத்தை நினைக்கிற போது என்னுடைய உயிர் வேகும்படியாக ஆகிறது என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அப்போ வினைன்னு பொதுவான காரியத்தை சொல்லி அந்த எம்பெருமானுடைய சேட்டிதத்தை சொல்லுவதாக கொண்டு இங்க அந்த சேட்டிதத்திலே மேலானதான இருக்கக்கூடிய சீர்னு சொன்னா சீல குணத்தை சொல்லுகிறது என்று கொண்டு சீலத்தினாலே பண்ணும்படியான அந்த குணச்சேட்டிதங்களை, சீலத்தினாலே ஒரு சில குணச்சேட்டிதங்களை பண்ணி உயர்வு தாழ்வு மாறாமல் என்னிடத்திலே கலந்து பரிமாற்றத்தை நினைக்கிற போது என்னுடைய ஆறுயிர் வெந்து விடுவதாக ஆகிறது அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதாக்கியம் ஆகிற வஸ்து, அது எரிக்கப்பட முடியாத வஸ்துவானது, கீதையிலே சொல்லப்பட்ட அந்த ஆத்ம வஸ்துவானது இப்பொழுது தகிக்கப்பட்டதாகிறது அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய நிலை. அப்போ எல்லாவற்றுக்கும் குளிர்ச்சிய பண்ணக்கூடியது பனி. பனி எல்லாருக்கும் குளிர்ச்சிய பண்ணும். ஆனா என்ன பண்றது, தாமரைய மாத்திரம் கருக பண்றது அந்த பனி. அதுபோலவே எல்லாரையும் குளிர்விக்கும் வாழ்விக்கும் அவனுடைய சௌசீல்யமாகிற குணம். ஆனா இங்க ஆழ்வார அந்த சௌசீல்யமாகிற குணமே சீலமடையும்படியாக அவருடைய ஆத்மாவை வேகும்படியாக பண்ணுகிறது. அதனால என்னவென்றால், நீ என்னிடம் தாழ நின்று ஆட்செய்து காட்டின சீல குணத்தை நெஞ்சாலும் நினைக்கிற போது என்னால நினைக்கவே முடியல என்று ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய நிலை. அப்போ எம்பெருமானே, நீ என்னிடத்துல தாழ நின்று நான் உமக்கு ஆட்செய்கிறேன் காணும் என்று சொல்லுகிறாயே. ஆழ்வார் எதை நினைத்து உருகிறார் அப்படின்னு சொன்னால், நாம் அவனுக்கு ஆட்செய்ய வேண்டும்னு சொரூபமாயிருக்க அவன் இங்கே வந்து தாழ நின்று அழ்வீர் அழ்வீர் ஆழ்வீர்னு கைகூப்பி நிற்கிறானே என்று நினைத்து அதை நினைத்த மாத்திரத்திலேயே ஆவியானது விளக்கப்பட்டதாக, ஆவியானது வெந்து போனதாக ஆவி இருக்கக்கூடிய நிலை. நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்ம செய்து என் உயிர் உண்டான் சீர்மல்கு சோலை தென் காட்கரை என் அப்பன் கார்முகில் வண்ணம் தன் கல்வம் அறிகிறேன். அடுத்தது அந்த எம்பெருமானுடைய கல்வத்தை, அந்த கள்ளத்தனத்தை என்னால் அறிய முடியவில்லை. கீழ்பாத்துல ஈற்றடிக்கு கடைசி அடி காட்டினார் பாருங்க. கீழ்பாற்றல்ல கடைசி 2 அடி சுனைகொள் பூஞ்சோலை தென்காட்கரை என்னப்பன் நிலையிலே நான் உனக்கு ஆட்செய்யும் நீர்மையே,
அப்படின்னு காட்டினாரே, அந்த ஆட்சியும் நீர்மைக்கு இருக்கக்கூடிய வியாக்கியானமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அந்த நீர்மைக்கு காரணம் என்ன? அந்த ஆழ்வார் உன் நீர்மைக்கு ஆட்செய்கிறேனே அப்படின்னு காட்டினார். அதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த எம்பெருமான் ஆழ்வார் அடையத்துக்காக பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து கள்ளத்தனம் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. கீழ்ப்பாட்டின் ஈற்றடிக்கு வியாக்கியானமாகிறது இப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், ஆழ்வாரிடத்துல கைங்கரியத்தை பெறவோனும் அடிமை கொள்ளவோனும் அப்படின்ற ஒரு வியாஜத்தை விட்டு உள்ளே புகுந்து தன் படிகளை எல்லாம் காட்டி சர்வஸ்வ அதாவது ஆழ்வார அபகரித்துக் கொண்டு போனான். நீ என்ன பண்ணினாய் அப்படின்னு சொன்னால், எனக்கு கைங்கரியத்தை தரேன்னு சொல்லி நீதான் எனக்கு எல்லாம் மனிதரையே விடுங்க, நீ பண்ண கல்வம் எனக்கு அது வரைக்கும் புரியவில்லை அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். வஞ்சித்து நெஞ்சம் புகுந்து என்னை நீர்மையால் ஈர்மை செய்து என்று அன்வைத்து பொருள் கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்துல. எப்படினால் நீர்மையால் ஈர்மை செய்தான். எப்படி? வஞ்சித்து நெஞ்சம் புகுந்து. எப்படி வஞ்சித்து என் நெஞ்சத்திலே புகுந்தான் அப்படின்னு சொன்னால், நான் சேஷன் அப்படின்ற முறை தவறும்படியாக பரிமாறினான். எது வரைக்கும்? எப்ப தவறித்த அப்படின்னால், அழீர் கவலைப்படாதீங்க, உமக்கு நான் கைங்கரிய பிராப்தி பண்ணுகிறேன், நீர் எனக்கு எல்லா தொண்டுகளையும் செய்யலாம்னு ஆழ்வாரத்துல முதல்ல வார்த்தை பேசின உடனே, அப்படியா எனக்கு ஸ்வரூபான ரூபமான கைங்கரிய பிராப்தி உண்டா? அப்படியான ஆழ்வார் சொல்லியே இருக்கார். ஆழ்வாருக்குள்ள புகுந்தார். அப்படி புகுந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னால், ஆழ்வாருக்கு கைங்கரியத்தை கொடுத்திருக்கணும். ஆனா கைங்கரியத்தை கொடுக்காமல் ஆழ்வாருக்கு தான் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆழ்வாரை என்னமோ சேஷி போலவும் தான் ஆழ்வாருக்கு சேஷன் போலவுமாக இப்படி மாறிவிட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்போ அந்த எம்பெருமான் தான் சேஷி நீர் சேஷபூதர் என்கிற அந்த முறை தவறாமல் அப்படியே பரிமாறுவேன் என்று முதல்ல சொல்லிட்டோ. ஏன் சொன்னான் அப்படின்னால், முதல்ல நம்ம இவருக்கு கைங்கரியம் பண்ணணும் இவரிடத்துல சொன்னார். இவர் எப்படிப்பட்டவர்? ஐயோ கூடாதுன்னு முறை தவறி பண்ணக்கூடாதுன்னு முறை தவறி. ஏன்னா ஆழ்வார் இதுக்கு அப்புறமும் சொல்ல போறார், ஆழ்வீர் இதே திருமேனியோட வந்துடும் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா அவர் ஒத்துக்க போறதில்லை. அதனால அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, ஒரு முறைனா அந்த முறையில தான் நிக்கணும்னு முரண்டு பிடிப்பார். ஆனால் நமக்கு நம் அடியவன் எப்படிப்பட்டவன்? ஞானி து ஆத்மைவ மேவதம். அந்த ஞானி கிடைக்கவில்லையேன்னு கிடைச்சு கொரப்பட்டு இருந்த நமக்கு இந்த ஆழ்வார் கிட்டினாரே. அப்படியானால் இந்த ஆழ்வாருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேணும், அவருக்கு எல்லாம் பண்ணணும்னு தோத்திட்டு. ஆனா ஒத்துக்க போறதில்லையே. என்ன பண்றதுன்னா, அவன் ஒரு கள்ளத்தனத்தை இட்டு ஆழ்வாருக்குள்ள புகுந்தான். அழுவி கவலைப்படாதீங்க, நான் உமக்கு நீர் எனக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே புகுந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணினான். அவருக்கு தான் சேஷபூதன் போலவும் அவர் சேஷி போலவும் பண்ணி இருக்கக்கூடிய நிலை. அப்போ புகுந்ததற்கு பிற்பாடு, அவருக்குள்ள புகுந்த பிற்பாடு அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், ஆழ்வார தன்வசப்படுத்தி பிற்பாடு ஆழ்வாருக்கு கைங்கரியமே கொடுக்கல. அவன் ஆழ்வாருக்கு தாழ நின்று பரிமாறின பரிமாற்றத்தை பார்த்த உடனேயே ஆழ்வாருக்கு அப்பதான் அவனுடைய கள்ளம் புரிந்தது. அதனால நெஞ்சை ஈடுபடுத்தினாராயிற்று. எதனாலன்னா, அவன் சொல்ல கேட்டு நமக்கு ஸ்வரூபம் அழியாது என்று நினைத்து நெஞ்சை ஈடுபடுத்தினார். ஈர்மை செய்து என்றது ஈருந்தன்மைகளை செய்து என்று ஆழ்வார் காட்டியிருக்கக்கூடிய நிலை. ஆக ஆழ்வார நீராம்படியாக பண்ணினான் அந்த எம்பெருமான். அவனுடைய சீல குணத்தாலே எனதாருயிர் என் உயிராய் என் உயிருண்டான், எனக்கு தாரகம் போலே உள்ளே புகுந்தான். என் உயிராய் எனக்கு தாரகம் போலே என்னுள் புகுந்தான். அதற்கு பிற்பாடு என்னையே புஜித்திருக்கிறான்
என் உயிரையே புஜித்திருக்கிறான். இப்படி செய்தவன் யார் அப்படின்னு சொன்னால் சீர்மல்கு சோலை தென்காட்கரை என்னப்பன் கார்முகில் வண்ணன். சீர்மல்கு அழகிய சோலைகளை கொண்டிருக்கக்கூடிய தென் திசையிலே இருக்கக்கூடிய திருக்காட்கரை அப்பன் இருக்கிறானே, அவன் கார்முகில் வண்ணன் மேகசியாமலனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்னோடு இப்படி நீர்மையினாலே கொள்ளை கொண்டு கலந்து என்னை முற்ற பருகி இருக்கிறான் என்று அந்த எம்பெருமானுடைய அந்த சௌசீல்யத்தை ஆழ்வார் காட்டி இருக்கக்கூடிய நிலை. அவனுடைய கல்வம் அறிகிறேன், அதாவது சர்வஸ்மாத் பரனான அந்த எம்பெருமான் இங்கே தாழ நின்று பரிமாறுகை அசம்பாவிதம், அது முடியவே முடியாத வகையான். ஆனா என்னிடத்துல இப்படி புகுந்து முடியவே முடியாத ஒரு விஷயத்தை அவன் இப்படி பண்ணி இருக்கிறானே என்று ஆழ்வார் மருண்டு பேசும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது இப்பாசுரத்துல. அடுத்த பாசுரம் அறிகிறேன் தன்னுள் அனைத்துலகும் நிற்க நெருமையால் தானும் அவத்துள் நிற்கும் பிரான் வெறிகமழ் சோலை தென்காட்கரை என்னப்பன் சிறியவன் ஆறுயிர் உண்ட திரு அருளே. அடுத்தது காட்டியிருக்கக்கூடிய வகையா தான் சேஷியாக ஜகத்தை எல்லாத்தையும் சேஷபூதமாக முறை தப்பாமல் எல்லோரோடும் கலந்து பரிமாறுகிற அந்த பெருமான் நீச்சனான தாழ்ந்தவனான நீச்சனே நிறையொன்னுமில்லேன் என்றிருக்கக்கூடிய இந்த அதிசுத்திரனான என் பக்கலிலே காட்டும்படியான அந்த வியாமோகம் இருக்கிறதே, அதை இன்னது 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 என்று என் வாயால் சொல்லி முடிக்க முடியவில்லை, சொல்லி மாளல என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அவன் எவ்வளவு உயர்ந்தவன், அவனுடைய மேன்மையை நினைக்கிற போது அனைத்துலகம் நிற்க நெறிமையால் தானும் அவத்துள் நிற்கும் என்று எல்லாத்துக்குள்ளேயும் உடல்மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துளம் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறாரே. அவரைத்தான் இங்கும் சொல்றார், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எம்பெருமான் முறையோடே தான் சேஷியாகவும் அனைத்தும் தனக்கு சேஷமாகவும் பரிமாறின அந்த எம்பெருமான் இன்று அந்த தாழ்ந்தவனிடத்திலே சிறியன் வெண் ஆறுயிர் உண்ட திருவளை அறிகிறேன் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. அதாவது திருவருளை அறிகிறேன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்ட திருவருள் புரிந்தான் அப்படின்னால், சிறியவனான என் ஆறுயிரை உண்ட அந்த எம்பெருமானுடைய திருவருளை நான் அறிகிறேன், எனக்கு தெரியவில்லையே என்று அன்பையிட்டு பொருள் கொள்ள வேண்டும். ஆகையாலே உகப்பாலே செய்தானோ இவ்வஸ்துவை அழிக்க செய்தானோ அப்படின்னு நம்மளை காட்டுகிறார். அதாவது பெருமான் எதுக்கு பண்ணினான், இவன் கல்வனை போல வந்து உள்ள புகுந்து என் மேல இருக்கக்கூடிய அதீத பிரீதியால பண்ணினானா, இல்ல என்ன அழிக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ணினானோ ஒண்ணும் புரியலையே. இப்படி என்ன பிச்சைத்து வைத்திருக்கிறானே தன் குணங்களை காட்டி என்று இப்படி இந்த இடத்துல எப்படி காட்டுகிறார், திருவருளே திருவருள் அறிகிறேன் திருவருளே. இது எதனால, இது அருளா இல்ல வேற ஏதாவது தெரியலையே. அதனால திருவருளே என்ன அர்த்தம், அது வினை முற்று அல்ல, திருவருள் அப்படின்னு நிர்தேசித்து சொல்லவில்லை. இது என்னதுன்னு தெரியல, இது திருவருளானே சந்தேகமா இருக்கு அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் இது அந்த எம்பெருமான் ஒருவேளை அருளாலே பண்ணினதோ இல்ல என்னை அழிக்க பண்ணினதோன்னு தெரியலையே ஆழ்வார் காட்டியிருக்கிற நிலை. அடுத்தது பாசுரா, திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன் கருவளர் மீனி என் கண்ணன் கல்வங்களே காட்டி இருக்கக்கூடிய நிலை. அம்சத்தில் என்ன காட்டுறார் அப்படின்னால், எம்பெருமான் என்னை அடிமை கொள்வான் போலே புகுந்தோ என் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றாக புஜித்திருக்கிறான், ரெண்டுத்துக்கும் தாரதமியம் இல்லாமல் புஜித்திருக்கிறான் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வியாமோகத்தை காட்டி இருக்கக்கூடிய நிலை. திருவருள் செய்வான் போல என்னுள் புகுந்து அடிமை கொள்ளுகையே திருவருள் செய்கையாக இங்கு ஆழ்வார் காட்டுகிறார். அதனால இந்த திருவருள் செய்வான் போல என்னுள் புகுந்துன்னு என்ன அர்த்தம், அந்த எம்பெருமான் உண்மையா இவனுக்கு அருள்னா என்ன அர்த்தம்,
பெருமான் நமக்கு அருள் செய்கிறான், கிருப பண்ணுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னால், நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு தகுந்ததான ஒரு புருஷார்த்தத்தை அருளுகை நிரதிசயமாக நிரந்தரமாக ஸ்வரூபானுரூபமான பிராப்தியத்தை அருளுகையை தவிர வேறொன்னும் அருள் கிடையாது. அப்ப மேலான அருள்னா எது அப்படின்னு சொன்னால் கைங்கரிய பிராப்தியே இங்கு மேலான அருள். அதுபோல இங்க ஆழ்வார என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், என்னை அடிமை கொள்வான் போல புகுந்து என் சரீரத்தையும் என் ஆத்மாவையும் புஜியா நின்றான். அந்த எம்பெருமான் உண்டிருக்கிறான். இது என்ன வியாமோகம்? பெருமானிடத்துல ஆழ்வார் நாம் பிரார்த்தித்தேன், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தேன். இப்பொழுதோ அவன் என்ன பண்ணினான் அப்படின்னால், ஆழ்வீர் அதானே கவலைப்படாதே நான் தரேன், அதானே கவலைப்படாதே நான் தரேன், வாரும் வாரும்னு என்ன அழைத்தான். அழைத்து என்ன அழைக்கல, அவன் தரேன் தரேன்னு சொல்லி பக்கத்துல வந்தான், சூழ்ந்து நின்றான். அதற்கு பிறகு என்னுள் புகுந்தான். இப்படி காட்கரியப்பன் என்னுள் புகுந்து தன்னுடைய சீல குணத்தை காட்டத் தொடங்கினான். அவன் எனக்கு ஸ்வரூபானுரூபமான கைங்கரியத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டோம். என்னையும் உண்டான், என்னுடைய சரீரத்தையும் உண்டான், என் ஆத்மாவையும் உண்டான், என் சரீரத்தையும் உண்டான் அப்படின்னு திருவருள் செய்பவன் போல் என்னுள் புகுந்து அடிமை கொள்கையே திருவருள் செய்கையாக ஆழ்வார் திருவள்ளம் பற்றித்து என்னிடத்தில் கைங்கரியவற்றி கொள்ளுகை ஆகிற திருவருளை செய்பவன் போலே என்னுள்ளே புகுந்தான். வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் ஆழ்வார் பிரார்த்தித்தார். அவன் இங்கனே பாரித்து பேருதலை கட்ட பெற்றான். அவன் என்ன பண்ணினான் அப்படின்னால், நான் அவனுக்கு வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நினைத்தால் நான் தரேன் தரேன்னு சொல்லி என்னுள் புகுந்து அவன் எனக்கு வழுவிலா அடிமை செய்தான். நான் செய்யணும்னு நினைச்சத எனக்கு அவன் செஞ்சுட்டு இருக்கானே, எனக்கு அவன் செஞ்சுட்டு இருக்கானே. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னால், உருவம் ஆறுயிரும் உடனே உண்டான். அவது என்ன பண்ணினால், பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நான் ஒதுக்கினேன். இந்த உடம்ப, எந்த உடம்பை எனக்கு வேண்டாம் நான் ஒதுக்கினேனோ அந்த உடம்பை தான் வேண்டும் 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 என்று கட்டிருக்கிறான். அவது பிள்ளையுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை இந்த இடத்துல. அதாவது அவன் அங்கீகாரத்துக்கு முன்பு இவர் தேகத்தையே விரும்பி போந்தார். அவன் இவரை அங்கீகரித்த பின்பு இவர் தன் தேகத்தை வெறுக்க அவன் இவருடைய தேகத்தை விரும்ப புக்கான். ஒரு வார்த்தை. அதாவது பகவான் ஆழ்வார் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாலே ஆழ்வார் தேகாத்மாபிமானியாக இருந்து கொண்டு தன்னுடைய தேகத்திலே ஆசையோடு கிடந்தார். ஆனா எப்பொழுது ஸ்வரூபானுரூபமான ஞானம் பிறந்ததோ, ஸ்வரூப ஞானத்தை பிறப்பித்தானோ ஆழ்வாருக்கு, எப்பொழுது மயர்வர மதிலம் அருளினானோ ஆழ்வாருக்கு, அப்பொழுது ஆழ்வார் அந்த சரீரத்தை வெறுக்க தொடங்கினார். ஆனா ஆழ்வார் எப்பொழுது இந்த சரீரத்தை வேண்டாம் வெறுக்க தொடங்கினாரோ அப்போ அந்த பகவான் இந்த சரீரத்தை, ஆழ்வார் சரீரத்தை, ஆழ்வாருடைய அந்த திருமேனியை விரும்ப தொடங்கினான். ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்கு பின்னால, ஞானம் பெறுவதற்கு முன்னால தான் தன் திருமேனியை விரும்பி போந்தார். ஞானம் பெற்ற பிற்பாடு தான் திருமேனியை வெறுத்து போந்தார். எப்பொழுது ஆழ்வார் ஞானம் பெற்று திருமேனியை தன் திருமேனியை தான் வெறுத்து போந்தாரோ அப்பொழுது பகவான் ஆழ்வாரை விட அதிகமா ஆழ்வார் திருமேனி மேலே ஆசையோடு இருந்தான்னு சொன்னால் அதுதான் இங்க காட்டி இருக்கக்கூடிய நிலை. நானே அழுக்குடம்பு என்று வெறுத்திருக்கக்கூடிய என்னுடைய தேகத்தை அவன் இப்படி விரும்புகிறதே, அவன் இப்படி விரும்பி போந்தானே எங்கு அவன் இவரை அங்கீகரித்த பின்பு இவர் தன் தேகத்தை வெறுக்க அவன் இவருடைய தேகத்தை விரும்ப புக்கான் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய நிலை. அப்போ இவருக்கு அவனோட்டை சகவாசம் ஸ்வரூப ஞானத்துக்கு உடலாயிற்று. அவனுக்கு
இவரொட்டை சகவாசம் தேகாத்மாபிமானத்துக்கு உடலாயிற்று. அழகான வார்த்தை. இந்த ஆழ்வாருக்கு அந்த காட்கரை அப்பனோடு ஒரு சகவாசம் ஏற்பட்டது. அந்த சகவாசமானது என்ன பண்ணிட்டு ஆழ்வாருடைய ஸ்வரூப ஞானம் தேகத்தை கடந்து ஆத்மாவின் உண்மைத்தன்மையை பத்தின சேஷத்துவ ஞானத்துக்கு உடலாயிட்டு இவருக்கு அவனோட ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகவாசம். அவனுக்கு இவரோட ஏற்பட்ட சகவாசம் என்னவாயிற்று அப்படின்னு சொன்னால், சகவாசமானது தேகாத்மாபிமானத்துக்கு அந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய தேகமே ஆத்மான்னு நினைக்கிற அளவுக்கு அவர் தேகத்துல அவருடைய திருமேனியில ஆசை வச்சுட்டான் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. ஏன் வேர் சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதார் போலே ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிக்கும் காட்டுகிறார் ஸ்ரீவிஷ்ணு. ஞானியினுடைய விக்கிரகத்துல, ஞானியினுடைய திருமேனியில, அந்த ஞானியினுடைய பிராகிருதமான ஒரு வஸ்துவான அந்த திருமேனியில பகவானுக்கு அவ்வளவு ஆசை. உள்ள வந்து புகுந்துடுவான். ஆழ்வார் தானே கடைசியில் சொல்ல போறார், செஞ்சோர் கவிகாள் உயிர்காத்தாள் செய்மின் திருமாலரும் சோலை மஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்பகம் உள் புகுந்து நின்னார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானேன்னு ஆழ்வார் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஆழ்வாரத்தில் நேரவனான். ஆழ்வீர் உம்மை இப்படியே அழைச்சிட்டு போறனே, இப்படியே அழைச்சிட்டு போறனே, இப்படியே அழைச்சிட்டு போறனே அப்படின்னு வைகலம் வெண்ணை கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானே. ஆழ்வார் திருமேனியில அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆசை. அதுக்கப்புறம் ஆழ்வார் தடுத்து பேசினார். அதுக்கப்புறம் ஆழ்வார் அந்த எம்பெருமானுக்கு உபதேசித்தார். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த திருமேனியில ஏன் ஆசைனால், ஒரு வேர் இருக்கு, வாசனை மிகுந்த வேர். அந்த வேரம் தலையில சூடிக்கிறவா என்ன பண்ணுவா, வேரை எடுத்து அந்த மண்ணை தட்டிட்டு சூடிப்பாடாம இல்ல, மண்ணோடையே தலையில சூடிக்கொள்ளுவார்கள். ஏன் அந்த வேர் மண்ணோடையே தலையில சூடிக்கொள்ளுவார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த வேர்ல இருக்கிற வாசம் மண்ணுல இறங்கி இருக்கும். அதனால அந்த மண்ணோடையே சேர்த்து சூடிப்பார்கள். அதுபோல ஞானியினுடைய விக்கிரகத்துல பெருமானுக்கு ஏன் அவ்வளவு ஆசை, அந்த திருமேனியில ஏன் பெருமானுக்கு அவ்வளவு ஆசை அப்படின்னு சொன்னால், இந்த ஞானியை நமக்கு கொடுத்தது இந்த திருமேனி தானே அப்படின்னு ஆழ்வார இதே திருமேனியோட பரபரமும் அழைச்சிட்டு போனோம்னா அந்த எம்பெருமான் முறை தவற பார்த்தான் அப்படின்னு சொன்னால், அதைத்தான் இந்த இடத்துல ஆழ்வார் தன்னுடைய தேகத்திலே ஆசை வைத்திருக்கிறான். நான் வெறுத்த இந்த தேகத்தை, இந்த திருமேனிய அந்த எம்பெருமான் ஆசையோட பார்த்திருக்கிறான்னு காட்டியிருக்கிறவனையா. அப்ப ஆழ்வார் அவனோடு சேர்ந்ததுனால ஆழ்வாருக்கு ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டது. ஆழ்வார் பெருமான் இவரோட ஏற்பட்ட சகவாசத்தினால, ஆழ்வாரோட ஏற்பட்ட சகவாசத்தினால ஆழ்வாரோட திருமேனியில பகவானுக்கு ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசைத்தான் ஆழ்வார் தன்னுடைய தேகத்தை பிரித்து ஆத்மா இன்னது, ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இன்னது என்று பகவானுடைய சகவாசத்தினாலே தேகத்தை வெறுத்து ஆத்மாவினுடைய தன்மையை பார்த்தார். ஆனால் பகவானா என்ன பண்ணினான்னு சொன்னால், ஆழ்வாரோட சகவாசத்தினாலே அவன் மயங்கி ஆழ்வார் திருமேனியே அவர் ஆத்மாவோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் திருமேனியிலே ஈடுபட்டிருக்கிறான் என்று காட்டி இருக்கக்கூடியவற்றையா. ஆறுயிரும் உடனே உண்டான், தேகத்தை மட்டுமல்ல ஆத்மாவையும் உண்டான். ஆறுயிரும் உடனே உண்டான்னு தேகத்தோட சேர்த்து சொல்றதுனால ஆழ்வார் தேகம், அதாவது தேகம் தாழ்ந்தது அது ஹேயம், ஆத்மா உயர்ந்தது அது உபாதேயம் என்று தேகத்தை தள்ளி ஆத்மாவை கொள்ளும்படியான அந்த நிலைக்கு ஆழ்வார் அந்த எம்பெருமான் செல்லவில்லை. தேகமும் ஆத்மாவும் ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் சமம், ரெண்டும் துல்லியம். இதுவும் வேணும் அதுவும் வேணும். இது ரெண்டுத்துக்கும் பெருசா தாரதமியம் கிடையாது, பெருசா தாரதமியமே கிடையாது. இது ஞானி வேறு, ஞானியோட தேகம் வேறுன்னு நான் பார்க்கறது இல்ல. ரெண்டுமே எனக்கு வேணும், ரெண்டுமே எனக்கு வேண்டும் என்று அந்த பகவான் ஆழ்வாரிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை. என் கண்ணன் கல்வங்களே, இதுதான் கல்வங்கள். பண்ணின கல்வங்கள் என்ன?
கல்வம்னு சொல்ல கல்வங்கள்னு சொல்றார். கல்வம்னு சொல்லல கல்வங்கள் அப்படின்னு சொல்றார். கல்வங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், கல்வம்னு என்ன, கள்ளத்தன்மைன்னு என்ன? முதல்ல சொல்றது ஒண்ணும் முடிவிலே செய்கை இன்னொன்னாக இருக்கிறது தான் கல்வம். சொல்றது ஒண்ணும் அந்த சொல்லுக்கு தக்கவாறு பண்ணாமல் அப்படியே மாத்தி பண்ணி விடுறது, ஏமாத்தி காரியத்தை சாதிச்சுட்டு போறது கல்வம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த பெருமான் இவரிடத்துல என்னென்ன கல்வங்கள் பண்ணான் தெரியுமா? பிள்ளைகளுடைய வார்த்தை ரொம்ப அற்புதமாக, அடிமை கொள்வாரை போலே புகுந்து தான் ஞாமியராய் தாழ நிற்கையும் விரோதியான சரீரத்தை கழித்து தரவென்று புகுந்து தேகாத்மாபிமானம் பண்ண மாட்டாதொழிகையும் போக்கியமாய் புகுந்து தான் போக்தாவாகையும் என் பேராக புகுறுகிறானாக புகுந்து தன் பேராக தலை கட்டுகையும் இதடங்க வடிவில் வேறுபாட்டாலே தோற்றி இருக்கையும் இத்தலையில் ஆத்மாபகாரத்தை தவிர்த்தது தன் ஆத்மாபகாரத்தாலே ஆயிற்று. ஒரு வார்த்தை அழகா காட்டியிருக்கார். அதாவது அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னா, முகப்பிலே ஒன்றாய் இப்படி வந்து புகுற போது அழ்வீர் உமக்கு கைங்கரியம் தரேன், எனக்கு கைங்கரியம் பண்ணா கைங்கரிய பிராப்தி பண்ணுகிறோம் அப்படின்னு ஆழ்வாரிடத்திலே அடிமை கொள்ளுபவனை போலே ஆழ்வார் உள்ளே புகுந்து, அழ்வீர் நீ என்ன சொல்றீரோ செய்யறேன் சாய்கா அடியேன்னு மாறிவிட்டான். அடிமை கொள்ளுவாரை போலே புகுந்து அடிமை செய்ய தொடங்கினான். தான் சுவாமி போலே நாம் அவனுக்கு ஸ்வம் போலே புகுந்து நம்மை சுவாமியாக்கி அவன் நமக்கு அடிமை செய்ய தொடங்கினான். ஒண்ணு. அடுத்தது, இந்த தேகம் எனக்கு விரோதி, விரோதியாகிற தேகத்தை கழித்து தருகிறேன் என்று என்னுள் புகுந்து எனக்கு விரோதியான தேகம் எனக்கு தனக்கு வேணும்னு அந்த தேகத்திலே அவன் ஆத்ம புத்தி பண்ணினான். என் தேகத்திலே அவன் ஆத்ம புத்தி பண்ணினான். அவரு நம் தேகமே நமக்கு ஆத்மான்னு நம்ம நினைக்க கூடும். அவன் என் தேகமே தனக்கு ஆத்மான்னு நினைச்சுக்காரான் பெருமான். என்னோட தேகத்தை தனக்கு ஆத்மான்னு நினைக்கிற அளவுக்கு அது மேலே ஆசையா கிடந்தான். எனக்கு போக்கியமான வஸ்து போலே என்னோடு புகுந்து தான் போக்தா என்னை அனுபவிப்பவனாக ஆகிறான். தன்னை எனக்கு அனுபவிக்கும்படியாக தன் தருகிறேன் என்று சொல்லி என்னை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்தது, தான் என்னுள் புகை என் பேராக கவலைப்படாதீங்க உண்மை நாம் அருளுகிறோம் அப்படின்னு தான் எனக்கு அருளுகிறார் போல வந்து புகுந்தான். அப்புறம் பார்த்தா அவன் என்ன சொன்னான், அழ்வீர் ரொம்ப சந்தோஷம், அழ்வீர் ரொம்ப சந்தோஷம். என்ன, எனக்கு நீர் இடம் தந்தீரே, உம்முடைய அருளுக்கு நான் பாத்திரபூதனான் என்று கடைசியில் சொல்லிட்டான். நான் உமக்கு அருளுகிறேன் அப்படின்னு உள்ள வந்து புகுந்தவன் எனக்கு இடம் கொடுத்ததற்கு நன்றி ஆழ்வீர் அப்படின்னு நான் என்னமோ அவனுக்கு அருள் பண்ணார் போலே தன் பேராக நினைக்கிறான். அவன் என்னுள் புகுந்து எனக்கு பேர் உண்டாக்கும்படியாக பண்ண வேண்டிய அவன் அதை சொல்லி கடைசியில நான் அடியே உம்ம கிட்ட வந்தது எனக்கு தான் பெறப்பேருன்னு சொல்லிட்டான். இத்தலை ஆத்மாபகாரத்தை தவிர்த்து நான் ஆத்மாபகாரம் பண்ணக்கூடாது, நான் என்னுடைய ஆத்மா அப்படின்ற எண்ணத்தை தவிர்த்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் இது அவனோட ஆத்மான்னு. அவன் என்ன பண்ணினான், தன் ஆத்மாபகாரத்தாலே ஆயிட்டு. இது எப்படி தவிர்த்தான்னா, அந்த எம்பெருமான் என்னுடைய ஆத்மாவை தான் அபகரித்துக் கொண்டு போனான். என்னுடைய ஆத்மாபகாரத்தை தவிர்த்தது தான் என்னுடைய ஆத்மாவை அபகாரம் பண்ணினதுனாலே நானே என் ஆத்மாவை அபகரிப்பது தவிர்த்து போயிற்று.
என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது அடுத்த பாசுரத்துல ஆக பெருமான் ஆழ்வார் இடத்துல பண்ணின கல்வங்களை எல்லாம் கீழ் பாசுரத்துல காட்டினவர் அடுத்த பாசுரத்துல என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் அம் கண்ணன் உண்ட என் ஆறுயிர் கோடு இது புன்கண்மை எய்தி புலம்பீரா பகல் என் கண்ணன் என்ன அவன் காட்கரை ஏத்துமே. அவரு கேட்கிறா சில பேர், அழி அவன் தான் கல்வன் தெரியுதோ இல்லையா? அவனை கல்வன் அப்படின்னு தெரிந்தால் அவனுடைய சகவாசத்தையே விட்டு விலகிடலாம் இல்லையோ? அவன் கல்வன் தெரியறது. அவன் கல்வன் தெரிந்த பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய வஞ்சங்களை அறிந்து நீர் அவனை விட்டு அகல வேண்டாவோ அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? அந்த எம்பெருமான பார்த்த உடனேயே அவனுடைய வஞ்சனைகள் எல்லாம் வஞ்சனைகளா எனக்கு தெரியல, அதெல்லாம் உண்மைன்னு தோத்தருது. அழவி நமக்கு கைங்கரிய பிராப்தி தருகிறேன் அப்படின்னு அவன் பொய் சொன்னாலும் கூட ஆகாறு உண்மை போல் இருக்குன்னு தோத்தருது. அவன் எது பண்ணினாலும் அதான் சரின்னு தோத்தருது. நான் விழுந்து விடுறேன். ஆழ்வார் சொல்றார், என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் இருக்கும். என்னோடு கலக்கிற போது அந்த எம்பெருமான் எப்படி கலக்குறான் என்னால் எனக்கு மட்டுமே அற்று தீர்ந்தவனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட வஞ்சனைகள் எனக்கு உண்மையாகவும் மேன்மையாகவும் இனிமையாகவும் தோன்றுகிறது. பெருமான் தான் துவாரகையில் எழுந்திருக்கிற போது 14,000 தேவிமார்கள் என்ன அவ்வளவு பேர் கண்ணன் பெருமானுக்கு பத்னி மகிழ்ச்சிகள் பத்னிகள் இருந்தார். நாரதர் அங்கேந்து வரார். இவன் ஒருத்தன் கண்ணன் ஒருத்தன் இவ்வளவு பத்னிமார்கள் எப்படி கண்ணன் பெருமான் இவ்வளவு பேரையும் காத்து ரட்சிக்கிறான் என்று நாரதர் யோசிக்கிறார். எப்படிதான் கண்ணன் சமாளிக்கிறானோ தெரியலையே. அது மாதிரி யோசிக்கிறார். என்ன பண்ணார்? ஒரு நாள் எடுத்துட்டார், ஒரு கிரகத்துக்கு போறார். காலங்காத்தால 5:30 மணிக்கு ஒரு ஆத்துக்கு போனா, இப்பதான் இருக்கோ நான் எழுப்பேன்னு சொல்றேன். அந்த பெண்பிள்ள கண்ணன் பெருமான எழுப்பறேன்னு சொல்றார். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த ஆத்துக்கு போனா எழுந்திருக்காரு, பல்தைக்கு போயிருக்காருன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த ஆத்துக்கு போனா அந்த பெண் பிள்ளை இரும்ப அவருக்கு ஏதாவது பானம் கொடுத்துட்டு வரேன், இது வாங்க உட்காருங்க, அவரோட பேசிட்டு இருக்கோம், உட்கார வச்சு பேசிட்டு பானத்தை கொண்டு கொடுக்குறார். அதுக்கு அடுத்த ஆத்துக்கு போனா இருங்கோ இப்போ தீர்த்தாமட போறார், ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு ஆத்துக்கு போனார், ஒரு கிரகத்துக்கு போனா நிலத்துல ஒரு சரணமும் இல்லை. ஒருத்தையும் அவரை கேள்வி கேட்கறது இல்லை. எனக்கு இதை வாங்கி கொடுக்கல, அரிசி வாங்கி கொடுக்கல, பருப்பு வாங்கி கொடுக்கலன்னு கேள்வி கேட்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. அப்போ நாரதருக்கு புரியல. கண்ணன் இடத்துல அப்புறம் தனியா அழைச்சிக்கிற, கண்ணா இது எப்படி, இது என்ன சாத்தியம்? ஒண்ணும் இல்லை. அவ்வளவு உருவம் எடுத்துட்டு ஓரொருத்திக்கும் அந்த எம்பெருமான் அவளுக்கு மட்டுமே தான் அனைத்தும் செய்வதாக ஒரு நினைவை கொடுக்கிறான். அவ்வளவு உருவம் எடுத்துட்டு, அதனால ஒருத்திக்கு மற்றொருத்தியினுடைய நினைவே வரலையா. அவளுக்கு மட்டும் போறானே, நமக்கு வரலையே நினைவே வரலையா. மற்றவாளை பத்தி அவன் நினைக்கவே இல்லை. ஏன்னா கண்ணன் தனக்கு மட்டுமே என்று ஓரொருத்தியும் நினைத்திருந்தாள். அதுபோல எம்பெருமான் இங்க என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், அவன் பண்ணின கல்வத்தை பார்த்தாலும் கூட அந்த எம்பெருமான் எனக்கு மட்டுமே அனைத்தும் செய்கிறார் போலே இருந்தது என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அப்போ நீ ஆழ்வார் என்ன சொல்றார்? ஒரு நாள் அவனுடைய களவிலே நீங்கள் அகப்பட்டு பாருங்கள், நீங்களும் மீள மாட்டீர்கள். ஒரு நாள் அகப்பட்டேனால் நாம் அந்த கல்வத்திலிருந்து மீள முடியவில்லை. அடுத்து
அவன் முகத்தை பார்த்த உடனேயே, அந்த திருமணத்தை பார்த்த உடனேயே, இந்த குழந்தைக்காவது போய் சொல்லுமா, இந்த குழந்தைக்காவது ஏமாத்துமா அப்படின்னு ஒரு சில குழந்தைய பார்த்தா தெரியும். எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த குழந்தை முகத்தை பாடுறான், குழந்தை முகத்தை பாடுறான், ஏதாவது பண்ணிருக்க மாட்டா, அத்த போய் இப்படி சொல்றியடான்னு சொல்றாள் சில பேர். அது போல அந்த திருமுக மண்டலத்தை பார்த்தா, அந்த திருமுக மண்டலத்தை பார்த்த உடனேயே இவ்வளவு கள்ளத்தனம் பண்ணுவான்றதே தெரியாத மாதிரியான ஒரு திருமுக மண்டலம், அவன் பண்றதெல்லாம் உண்மை அப்படின்னு தோற்றும்படியாக அந்த வடிவம் அமைந்திருக்கிறது. எனக்கு செம்மாய் நிற்கும் என்றதை எனக்கு சேமமாய் இருக்கும், எனக்கு செம்மாய் நிற்கும் அப்படின்றத எப்படி மாத்திரம்னு சில தமிழர்கள் சொன்னார்கள் அப்படின்னால், எனக்கு அவனுடைய கல்வம் க்ஷேமகரமாக இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டியிருக்கிற நிலை. அப்போ கீழ்ப்பாட்டின் முடிவு நம் கண்ணன் கல்வங்களே. அப்படி இதுக்கு இந்த பாட்டினுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா, என் கண்ணன் கல்வம்னு இருக்கே அப்படின்னு ஒரு கல்வி. கீழே நங்கண்ணன் கல்வங்களேன்னு இருக்கு, இங்க என் கண்ணன் கல்வம்னு இருக்கு. அப்படின்னால் அந்தாதின்னு சொல்றச்சே கீழே என்ன முடியறதோ அதுதான அடுத்த பாசுரத்துல ஆரம்பிக்கணும். ஆனா இது அந்தாதி விதிப்படி இல்லையேன்னு கேட்டா, இதுவும் அந்தாதி தான். எப்படிப்பட்ட அந்தாதி? பொருளிசை அந்தாதி. ரெண்டுமே ஒரு பொருள்ல தான் இருக்கார் போல இருக்கு. நங்கண்ணன் சொன்னாலும் என் கண்ணன் சொன்னாலும் ரெண்டு முறை அர்த்தம் தான். நாம் வந்திருக்கிறோம்னு சில பேர் சொன்னார், நாம் வந்திருக்குமா? அவர் ஒருத்தர் தான் வந்திருப்பார். அதே மாதிரி நம் கண்ணன் சொன்னாலும் என் கண்ணன் தான், என் கண்ணன் சொன்னாலும் என் கண்ணன் தான். அதனால இது பொருளிசை அந்தாதி என்று ஒரு சமாதானம் அமைந்திருக்கிறது. என்னுடைய ஆருயிர், என்னுடைய ஆத்மாவானது எப்படிப்பட்டதுன்னா, என் ஆருயிர் அங்கண்ணனுண்ட கோரு, கண்ணன் உண்டு போட்ட மிச்சம். அப்ப என்னுடைய ஆருயிர் என்னது தெரியுமா? இப்ப உயிர் இருக்கே, அழிவு தரித்திருக்கிறீங்கன்னா இது ஒண்ணும் இல்ல, அவன் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை போல இருக்கக்கூடியது. கொஞ்சம் விட்டு வச்சிருக்கான், அவ்வளவுதான். இந்த என் ஆத்மாவானது வியாமோகத்தின் எல்லையிலே நின்ற அவனால் புஜிக்கப்பட்டு நிஸ்சாரமாயிற்று. மொத்தம் சாப்பிட்டு மீதி போட்டதாயிடுத்து. அப்போ அந்த எம்பெருமான் அதிசபலனாக ஆழ்வார் வகையிலே கடக்கிறான். அதிப்பிரவணரை அங்கண்ணர் என்ன கடவதிரே என்பார். அங்கண்ணர் பிரவணர்களை அங்கண்ணர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். இப்படி என் ஆருயிர் கோதாய் போனாலும் உள்ளம் புகுந்து என்னை கைவிட்டு நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் ஆண்டாளர்கள் செய்யறாங்க. உள்ளம் புகுந்து இப்படி எல்லாம் என்ன பாடா இவ்வளவு பண்ணாலும் இதுக்கு அப்புறமும் எனக்குள்ள புகுந்து என்ன பாடாப்படுத்தறான் அந்த எம்பெருமான். அதனால் என் கண்ணன் என்று இராப்பகல் புலம்பி ஆழ்வார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், என் கண்ணன் என்று இராப்பகல் புலம்பி அவன் காட்கரை ஏற்றும். இவ்வளவு பண்ணின பிற்பாடு என் கண்ணன் இப்படி பண்ணிட்டான், என் கண்ணன் இப்படி பண்ணிட்டான்னு ராத்திரியும் பகலுமா புலம்புகிறாரே. ஏன் புலம்புகிறார்? அனைத்தையும் இழந்த போது அப்படின்னா, ஒருத்தன் ஒண்ணுமில்லாம பசியோட துடிக்கிற போது நல்லா சாப்பிட்ட ஒருத்தன் நேத்தி வரைக்கும் நல்லா கிடைச்சது, இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்ற போது அவன் சொல்லுவான் தெரியுமா, நேத்தி வரைக்கும் நான் எப்படி இருந்தது தெரியுமா, இன்னைக்கு இப்படி பசியும் பட்டினியுமா கிடக்க. நேத்தி வரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா, இன்னைக்கு இப்படி பசியும் பட்டினியுமா கிடக்கிறேன்றா போல ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்னா, திருக்காட்கரை அப்பன் அவன் காட்கரை ஏத்துமே, அவன் காட்கரை ஏத்துமேன்னு கண்ணனை அந்த எம்பெருமானை ஏற்றி கொண்டிருக்கிறார். நேத்தி வரைக்கும் அந்த கண்ணன் என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு எப்படி விட்டு வச்சிருக்கான். நேத்தி வரைக்கும் அந்த கண்ணன் என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு என்ன இப்படி போட்டு வச்சிருக்கான்னு புலம்ப விட்டுட்டான் பெருமான். இன்னும் ஆழ்வார் காட்டியிருக்கிறார். அடுத்தது காட்கரை ஏத்தும் அறநூல் கண்ணா என்னும் வேட்கை நோய் கூட நினைந்து கரைந்தும் ஆட்கொள்வான் ஒத்து என் உயிர் உண்ட மாயனால் கோள் குறைப்பட்டது என் ஆறுயிர் கோள் உண்டே. என்னை அடிமை கொள்வாரை போலே
வந்து புகுந்து என் உயிரை புஜித்து பின்னையும் புஜியாதான் போலே கிடந்து பரானின்றான். இது மேல பண்ணிட்டு திருப்தனா போனான இல்லை. இவ்வளவுத்தையும் சாப்பிட்டு ஒண்ணுமே சாப்பிடாதவன் போல போனான் என்று காட்டியிருக்கிறார். காட்கரை இயக்கும் அவனை காட்டிலும். அது என்ன காட்கரை இயக்கும்? இதுவரைக்கும் காட்கரை அப்பன் சொன்னார். இப்ப காட்கரை ஏத்தும்னா என்ன அர்த்தம்னால், அந்த எம்பெருமானை காட்டிலும் அவன் இருந்த ஊரிலே ஆசை மிகுந்து அந்த ஊரையே ஏத்த தொடங்கினார். என்ன ஏத்தம்னா, அவன் இருக்கிற ஊருக்கு அவனை போலவே ஏத்தம் அமைந்திருக்கிறது. அவனுக்கு ஊரால ஏத்தமா, ஊரால அவனுக்கு ஏத்தமா அப்படின்னு சொல்ல முடியாத போல அந்த எம்பெருமான் திருக்காட்கரையிலே அந்த எம்பெருமானோடு ஒரு சம்பந்தம் அமைந்திருக்கிறது. அந்த ஊரோடு ஒரு சம்பந்தத்தை விட்டு அவனை ஏத்த முடியல, அவனோடு ஒரு சம்பந்தத்தை விட்டு அந்த ஊரை ஏத்த முடியல. இப்படி இது ரெண்டு அந்யோன்யமாக ஆசிரியத்து கிடக்கிறது. பரவதநாதன் அப்படின்னு சொன்னால் ஏத்தமில்லை, அந்த இடத்தை விட்டு இங்க திருக்காட்கரையிலே வந்து நின்று ஏற்றம் பெற்றிருக்கிறான். எம்பெருமான் எப்படி பரவதத்தை விட்டுட்டு இங்க சுவாமி புஷ்கரணியின் கரையிலே வந்து எழுந்துருளினாமோ திருவேங்கட மலையிலே, அப்போ அந்த பராவதத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் விட்டு இங்க திருவேங்கட மலையிலே எழுந்துருளினான். நாகபரியங்கமும் ஸ்ரீச்சிய ஹாக்கிதோ மதுராம் புரியும் என்று அந்த பராவதத்தை விட்டுட்டு இங்க மதுரமா நகரத்துக்கு வந்து எழுந்துருளினான் என்று காட்டப்படுது. அதே போலத்தான் பரவதத்தில் ஒரு வாசத்தை விட்டு அந்த இடத்துல ஏத்தம் இல்ல, எங்க ஏத்தம்? திருக்காட்கரையிலே ஏத்தம் என்று இங்க வந்து எழுந்துள்ளிருக்கிறானே, அப்ப இது எவ்வளவு வசந்த இடம் என்று காட்கரை ஏத்தும். வேட்கை நோய் கூற நினைந்துவும் அவ்வூரையும் அவ்வூர் பெருமாளையும் நினைத்த மாத்திரத்திலேயே ஆழ்வாருடைய காவல் நோய் அதிகரித்தது. ஆழ்வார் என்ன ஆனார் அப்படின்னால், திரவபாவம் பிறந்து திரவீபாவமும் சைதில்யமும் விளையும். இப்படி எல்லாமாவிற்கு அடியேது அப்படின்னு சொன்னால் அதான் திருவருள் என்று மறைத்து சொன்னதை வெளியிடுகிறார். இந்த இடத்துல கீழே திருவருள்னு சொன்னாரே, கீழே திருவருள்னு சொன்னார். கீழே என்ன சொன்னார்? அந்த எம்பெருமானுடைய திருவருள்னு இதுக்கு முன்பாசுரங்கள்ல திருவருள் செய்பவன் போலே அப்படின்னு சொன்னார். அந்த திருவருள்ல என்ன அர்த்தம்னா, அந்த எம்பெருமான் இவருக்கு கொடுக்கும்படியான ஸ்வரூபானுரூபமான கைங்கரியம்ன்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்க வெளியிடுகிறார். ஆட்கொள் வான்முத்து என் ஆறுயிர் உண்ட மாயனாள். அப்போ இந்த இடத்துல அதை வெளியிடுகிறார். கீழே திருவருள் என்று சொன்னதை இங்கு வெளியிடுகிறார். ஆட்கொள் வானுத்து என்று அடிமை கொள்வாரை போலே புகுந்து என்னை சூன்யமாக்கின ஆச்சரிய பூதனாலே என் ஆறுயிர் கோளுண்டே கோள்புரைப்பட்டது. என் ஆத்மா அந்த எம்பெருமானாலே முழுமையாக புஜிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு காட்டுறது. இப்ப கீழே திருவருள்னு சொன்னது எது திருவருள் அப்படின்னால், அடிமை கொள்ளுவது திருவருள். அதத்தான் ஆட்கொள் வானுத்துன்னு காட்டுகிறார். என் உயிருண்ட மாயனாலே கோள்புரைப்பட்டது. என் ஆறுயிர் கோளுண்டே, என் அனைத்தையும் உண்டு விட்டான் என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னால், ஆழ்வார் இங்கனே சொல்லுகைக்கு கருத்தென் எண்ணில் இன்னமும் உயிரிருந்து கிளேசப்பட காண்கையாலே
சிறிது சேஷம் இருந்தாக வேண்டும், அது கொண்டு சொல்லுகிறது. ஆழ்வார் எல்லாத்தையும் சாப்பிட்டான் உயிரை உண்டான ஆழ்வார் பாசுரம் எப்படி பாடுறான்னு கேட்டா, கொஞ்சம் இந்த பாசுரம் பாடுறதா விட்டு வச்சிருக்கான ஆழ்வார. அடுத்து கோள் உண்டான் அன்னி வந்து என் உயிர் தான் உண்டான், நாளும் நாள் வந்து என்னை முத்தவும் தான் உண்டான், காலநீர் மேக தென்காக்கரை என் அப்பற்கு ஆள் அன்ன ஆழமே பட்டது என் ஆறுயிர் பட்டதே. அவரு எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழியாழிதொரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்னும்படியாக அந்த எம்பெருமான் எப்பொழுதும் எப்படி இருக்கிறார்னால் ஆறாவமுதமாக, அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமாக நித்தியமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்படியாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். அடுத்தது எப்படி இருக்கிறான்னா, அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் எப்படி திகழ்கிறார் அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் ஏன் இப்படி ஆழ்வார் மேல 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 வந்து விழுந்தார் அப்படின்னால், ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோடு யூதரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவதுமே அவனை பார்த்து சொல்றார். இங்க ஆழ்வார் அவனுக்கு ஆறாவதுமாக இருக்கிறார். அதனால ஆழ்வார பார்க்கிற போதெல்லாம் புதிது புதிதாக ஆழ்வார் தோன்றுகிறார். என்ன எம்பெருமான் தனக்கும் ஆழ்வாருடைய அனுபவம் நித்திய அபூர்வமாய் இருந்தது. எப்படி ஆழ்வாருக்கு எம்பெருமான் மேலே இருக்கிற அனுபவம், எம்பெருமான் கொடுக்கக்கூடிய அனுபவம் நித்திய அபூர்வமாக இருந்ததோ, ஆழ்வார் பகவானை அனுபவிக்க என்பது நித்தியமோ புதுசா இருந்ததோ, அதே போல பகவான் ஆழ்வாரை அனுபவிக்கையும் நித்தியமும் புதுசா இருந்தது. நாள்தோறும் என்னை புஜியான் என்றாலும் பெறாப்பேறு பெற்றார் போலே வந்து புஜியா நின்ற இப்பெருமானுடைய குணத்தை என் என்று சொல்லுவது நித்திய சாப்பிட்டு. சில பேருக்கு ஒரு பதார்த்தம் பிடிச்சதுன்னா நித்திய சாப்பிடுவா. அந்த நித்திய சாப்பிடுறதையும் கூட அன்னைக்குதான் புதுசா சாப்பிட்டா மாதிரி பறந்து சாப்பிடுவார். அது போல ஆழ்வார் பகவான அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவதுமே ஆழ்வார் அனுபவிக்க பார்த்தால், பகவானும் ஆழ்வாரை பார்த்து நீர் நித்தியம் புதுசா தெரியுது எனக்கு அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய நிலை. என்ன பெறாப்பேறு என்னை புஜியான் என்றாலும் பெறாப்பேறு பெற்றாற் போலே புஜியான் என்று பெருமானுடைய குணத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு காட்டியிருக்கிறார். அதாவது எப்படி வந்தான் அப்படின்னா, தானே வந்து என் உயிர் உண்டான், கோளுண்டான் அன்னி வந்து என் உயிர் உண்டான், கோளுண்டான் அன்னி வந்து என் உயிர் தான் உண்டான். என் நடத்துல ஒரு ஹேத்துவும் இல்லாமல் என்னை உண்டிருக்கிறான். என்னிடத்திலே எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிர்ஹேதுகமாக வந்து என்னை அனுபவித்திருக்கிறான் அந்த எம்பெருமான். என் உயிர் உண்டான். என்னிடத்தில் ஒரு உபகாரமும் கொள்ளாமல், எந்த உபகாரமும் கொள்ளாமல் நிர்ஹேதுகமாக என் ஆத்ம வஸ்துவை அனுபவித்தான். இதற்கு முன்னால இப்படிப்பட்ட ஒன்று கிடைக்காதார் போலே என் பக்கலிலே வந்து அபினிவேசத்தை கொண்டான். அடுத்தது 3 அர்த்தம் காட்டுறார். என்னிடத்தில் கோளுண்டான் அன்னி வந்து என் உயிர் தான் உண்டான்னா ஒரு அர்த்தம், என்னிடத்துல ஒரு உபகாரமும் கொள்ளாமல் நிர்ஹேதுகமாக என்னுடைய ஆத்மா வஸ்துவை அனுபவித்தான். இன்னொரு அர்த்தம், இதற்கு முன்னாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கவே இல்லாதவன் போல என் ஆத்ம வஸ்துவை அனுபவித்தான். இன்னொரு அர்த்தம். மூணாவது அர்த்தம், என்னாலே தான் கொல்லப்படாதிருக்க
தான் என்னை கை கொண்டான், நான் அவனை கொள்ளவில்லை, அவன்தான் என்னை கை கொண்டான் என்று இந்த 3 அர்த்தத்தை காட்டி இருக்கக்கூடிய நிலை. 4 நாள் ஒரு நாள் புஜித்து, இது நாம் புஜித்ததே அன்றோ, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் போறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவன் எப்பொழுதும் அருச்சி என்பது பிறக்கவே இல்லை இடத்துல, போதும்ன்ற எண்ணமே பிறக்கல, மீளவும் 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 என்னை புஜித்தான். அப்பொழுது அவனுடைய அந்த எம்பெருமானுடைய அப்பொழுதைக்கு அப்பொழுது என் 4ஆவது இருக்கும்படி இன்னும் பிள்ளை காட்டுகிறார். அந்த எம்பெருமானுக்கு அப்பொழுதைக்கு அப்பொழுது 4ஆவது இந்த ஆழ்வார் அப்படின்னு காட்டினார். என்னை முற்றவும் தான் உண்டான். என்னை அப்படின்றது அகமர்த்தத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய, நான் என்று சொல்லுவதற்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை தானே உண்டான். இப்ப அந்த கேள்வி, எப்படிப்பட்ட வஸ்து? அனுபரிமாணமான வஸ்து இந்த ஆத்மா. அப்ப அனுபரிமாணமான அந்த வஸ்துவை விபுவான அந்த எம்பெருமான் முற்றவும் உண்டான் அப்படின்னு சொன்னா எது பொருந்தா? அப்போ முற்றவும் என்று சொல்வதற்கு விஷயமில்லையே என்று சங்கித்துக் கொண்டு நம்மளை ஒரு சந்தேகம் எழுப்புறார். பகவான் பெரியவன் விபுவா இருக்கிறது. இந்த ஆத்மா வஸ்து, ஆழ்வாரோட ஆத்ம வஸ்து அணு. அப்போ அணுபரிமாணமான வஸ்துவை விபுவானதான் விழாக்குலை கொண்டு அனுபவித்தான் என்கிற விது தனக்கு ஏற்றமாம்படி கௌரவியான் நின்றான். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆழ்வாருடைய ஆத்மவஸ்து அணுவாக இருந்தது. ஆனால் அந்த அணுவான ஆத்மவஸ்துல விபுவான சர்வேஸ்வரன் அளவு கடந்த பாரிப்பு கொண்டு அனுபவித்தான். எப்படி இங்க அனுபவிக்க முடியும்? இதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டா அப்படின்னு சொன்னால், கண்ணன் பெருமான் விதுரருடைய திருமாளிகைக்கு எழுந்துள்ளார். விதுரருடைய திருமாளிகைக்கு எழுந்துள்ள உடனே விதுரர் அன்னமிடுகிறார் கண்ணன் பெருமானுக்கு. அப்போ விதுரர் கண்ணனுக்கு அன்னமிட்டார் அப்படின்றத ரிஷி என்ன சொல்றாருன்னா, விதுரகா அன்னமுபாகரது அப்படின்னு சொல்றார். விதுரர் அன்னம் அளித்தார் கண்ணனுக்கு அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த அன்னத்தை கண்ணன் அமுது செய்தான் அப்படின்னு சொல்றச்சே அந்த முனிவர் என்ன காட்டுகிறார் அப்படின்னால், விதுரான்னானி புபுஜே என்று விதுரருடைய அன்னங்களை கண்ணன் புஜித்தான் அப்படின்னு காட்டுறார். விதுரர் அன்னமிட்டார்னு ஒருமையில சொல்லிவிட்டு அந்த அன்னத்தை புஜித்த போது கண்ணன் அன்னங்களை புஜித்தான்னு சொல்லுகிறார். கண்ணன் வயிற்று பசியாத்த விதுரருடைய அன்னம் ஒருமையில இருக்கு. அப்போ விதுரர் தான் போட்டது ஒருமை. கண்ணன் எப்படி கொண்டான்? அன்னங்களை அப்படியே புஜித்தான். அதுபோல ஒருமையில கொடுக்கிற போது கொடுத்த வஸ்து தான் பெறுகிற போது பன்மையாக்கி கொண்டான். எப்படி? கண்ணன் போறான். மகாபாரதத்துல எல்லாருக்கும் தெரிந்த கதை. ரிஷி வந்துடுறார் சிஷ்யரோட. ரிஷி சாப்பிட வரேன்னு சொல்றார். இந்த வெண்பிள்ளையானவள் அந்த பாத்திரத்துல அப்படியே ஆரம்பி கவுத்துட்டான். அடுத்த நாள் தான் அந்த பாத்திரமானது இவ்வளவும் உணவு தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி அதற்கு முன்பாக கண்ணனிடத்துல என்ன உபாயம்னு கேட்கச்சே கண்ணன பெருமான் அங்க போய் அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பருக்கை எடுத்து தான் உண்டார். உண்ட பிற்பாடு எல்லாருக்கும் பசி அடைந்திருக்கும். அப்ப அந்த ஒரு அண்ணன் கண்ணன் வைத்து பசியை அடைக்கிருக்குமா? ஏன் லோகத்தின் பசியை அடைக்கிருக்குமான்னா, அந்த ஒரு உணவை கண்ணன் பலவாக ஆக்கினான் அப்படின்னு காட்டப்பட்டது. அதுபோல ஆழ்வாருடைய ஆத்மா அணுதான், இவன் விபுதான். அங்க எப்படி விதுரர் தானிட்ட போது அத ஒருமையில் சொல்லி கண்ணன் உண்டான் என்று சொல்லுகிற போது பன்மையில் காட்டினாரோ முனி, அதுபோலத்தான் இங்கு ஆழ்வார் தன்னுடைய ஆத்மா விபுன்னு நினைத்தாலும் கூட அவன் தான் அனுபவிப்பதற்காக இந்த ஆத்மாவை
பெரிதாக காட்டி அனுபவித்தான் என்று அந்த என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. இப்படி அனுபவிப்பவனான அந்த திருக்காட்கரை அப்பனுக்கு ஆளன்றே பட்டது என் ஆருயிர் பட்டது. அந்த எம்பெருமானுக்கு அடிமை புக்கதாக நினைத்திருப்பதையே ஆத்மா படும்பாடு பாசாம கோச்சரம். இப்படி இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு தான் அடிமைப்பட்டேன்னு நினைக்கிற நினைவு, அந்த நினைவாலே ஆத்மா படும்படியான பாடு இருக்கிறதே, அது வாயால் சொல்ல ஒண்ணாது. அடுத்தது, எம்பெருமானோடு எதிரம்பு கோர்ப்பவர்கள் உடம்பை அழிப்பதோ புண்பட்டதுக்கு மருந்து வைத்து ஆற்றுவதோ இத்தனையே செய்வது. பெருமான் அவன் அம்புக்கு அடிப்பட்டவா, அவ ஒண்ணு சரீரம் போடுறது இல்லைன்னா அந்த அம்புக்கு அடிப்பட்டவா தங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்களை மருந்து போட்டு ஆட்டிக்க முடியும். ஆனால் உயிர் நோவுப்பட்டது எனக்கு தான். அவன் எதிரிகளுக்கு கூட உன் சரீரத்துக்கு இழப்பு ஏற்பட்டது, சரீரம் அழிஞ்சு போச்சு, இல்லைன்னா சரீரத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில காயங்களை மருந்து போட்டு ஆட்டிக்க முடியும். ஆனா இங்க என் உயிரே அழிந்து விட்டதே, உயிர் நோவப்பட்டு விட்டதே. அந்த எம்பெருமான் அம்பு படுத்தும் பாட்டை விட அவனுடைய குணங்கள் படுத்தும் பாடு அதிகமாக இருக்கிறது. அது ரெண்டுக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு காட்டி இருக்கிறார். அதான் ஆருயிர் பட்டது. ஆருயிர் பட்டது எனதுயிர் பட்டது. பேருதல் தாமரைக்கண் வாயதோ காரழில் மேகத்து தென்காட்கரை கோயில்கள் சீர் 7 நாள் தடம் தோல் தெய்வவாரிக்கே. எம்பெருமானுக்கு திருநாவுடுற தெய்வவாரி. கீழ்ப்பாசுரத்துல ஆளன்னே பட்டது என் ஆருயிர் பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈடுபட்டவர்களான எல்லாருக்கும் இது சகஜம்தான். உமக்கு மாத்திரமே ஏதோ அசாதாரணம் போல பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆழ்வார் அழ்வீர் எம்பெருமானுடைய குணத்துல ஈடுபட்டவா எல்லாருக்கும் இதே கதைதான். இப்படி இருக்கச்சே உமக்கு மாத்திரம் இது என்னமோ அசாதாரணமாக இருக்கிறார் போல பேசிக் கொண்டிருக்கிறீரே. அப்படின்னால் எனதுயிர் பட்டது ஆருயிர் பட்டது. சும்மா போய் நான் பட்ட பாட்ட நித்தியசூரிகளுக்கும் பட்டிருப்பாங்க. குணானுபவமே யாத்திரையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகள் கூட நான் பட்ட பாட்ட பட்டிருக்க மாட்டார். இங்கு நம்மளை காட்டுறார். இங்கு எனதுயிர் பட்டது, அங்கு ஆருயிர் பட்டது. எம்பெருமானார் சொல்லுவாராம். இங்க எனது உயிர் அந்த குணத்துல ஈடுபட்டு இங்க நாம் பட்ட பாடு அங்க யார் பட்டுப்பா? அங்க நானும் அவன் குணத்துல ஈடுபட்டேன். இங்கு அங்க இருக்கிறவாள் அவன் குணத்திலே ஈடுபட்டார்கள் அங்கு. ஆனால் இங்கு நாம் பட்ட பாட்ட அங்க இருக்கிறவா குணத்துல ஈடுபட்டுப்பட்டிருப்பாளா? அங்கு ஆருயிர் பட்டது. பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோ திருக்கண்களும் திருவதனமும் படுத்தின பாடு எதனால ஏற்பட்டது? இதுக்கு காரணம் என்ன? இவர் உயிர் அழிந்ததற்கு காரணம் ஏதுன்னு காட்டுறார். பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோ, அழகிய தாமரை கண்களும் அவருடைய அந்த எம்பெருமானுடைய திருவதனமும் இவரை பாடுபடுத்திட்டு, அதற்கு மேலே காரெழு மேகத்தின் காட்கரை கோயில் கொள், அதுக்கு மேலே வடிவுபடுத்தின பாடு. அந்த எம்பெருமான் திருக்காட்கரையிலே கோவில் கொண்டிருக்கிறானே, அந்த கோவில் கொள்ளும்படியான நிலைப்படுத்தினவாறு கற்பகக்காவான நற்பல தோள்படுத்தினவாறு நாள் தடந்தோள் யாருடையது அப்படின்னால் தெய்வவாரி. எம்பெருமானுக்கு ஆழ்வாரிட்ட திருநாமம், அதுல இதுவும் ஒன்று தெய்வவாரி. வாரின்னு சொன்னா ஜலம் அப்படின்னு வடமொழியில பொருள். ஜலநிதியான அந்த எம்பெருமான்
தெய்வங்கள் படும் கடல், தெய்வங்களை பிறப்பிக்கும்படியான கடல், அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் முற்பானவன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், காய்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகி நாம் என்று அனைத்து தெய்வங்களையும் அது இவனிடத்தில் இருந்துதான் வந்தது என்ன, எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம் காட்டுகிறார் தெய்வவாரி. இந்த பாசுரம் தான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன ஆர்முத்த எண்ணெய் ஒழிய என்னில் முன் அறித்து தான் எண்ணெய் முத்த பருகினான் காருக்கும் காட்கரை அப்பன் கடியனே. அடுத்த பாசுரம் முக்கியமான பாசுரம். பெருமான் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால், அதாவது தம்மோடு கலந்த எம்பெருமானுக்கு தம்மிலும் அபினிவேசம் மிக்கிருக்கிறது அப்படின்னு காட்டுறார் அந்த எம்பெருமான். எம்பெருமான் ஆழ்வாரோடு கலந்து பரிமாறினான். அப்படி கலந்து பரிமாறின அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வாரை விட ஆழ்வார் தான் நினைச்சிருக்கார் தனக்கு அந்த எம்பெருமான் மேல இருக்கிற பாரிப்பு அதிகம்னு. ஆனா அந்த எம்பெருமானுக்கு தான் ஆழ்வார் மேல இருக்கிற பாரிப்பு அதிகமாக இருக்கிறது. வாரிக்கொண்டு, அதாவது இந்த வஸ்துவில ஒன்னுத்தையும் விடாமல் நாம் புஜிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடையே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் ஆழ்வார்கள் சொன்னார். ஒழுவில் காலவெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஆழ்வார் சொன்னார். அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னார் போல. பவாம்ஸ்து சஹ வைதேகியா கிரீஷானுசரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னார் போல, விழுங்குவன் உனக்கு அனைத்து விதமான கைங்கரியத்தை காரகமாக கொண்டு விழுங்குவன் பார். அப்படின்னு எப்பொழுது ஆர்வம் பிறந்ததோ அப்பொழுதே என் அளவு பாராதே என்னில் முன்னம் பாரித்து, நான் பாரித்த அளவை விட அந்த எம்பெருமான் என் மேல் வைத்திருக்கிற பாரிப்பு அதிகமாக இருந்தது. ஆழ்வார் அவன் மேல பாரிப்பு ஆழ்வாருக்கு ஏற்படணும்னால் முதல்ல ஆச்சாரிய விஷயீகாரம் பிறந்து, ஆச்சாரியமும் இவரை ஒரு விஷயமாக இந்த ஆத்மவஸ்து அங்கீகரித்து, இந்த ஜீவை இந்த ஆளை அங்கீகரித்து, ஒரு சிஷ்யனை அங்கீகரித்து, அந்த சிஷ்யனுக்கு விஷயங்களை உபதேசித்து, அதற்கு பிற்பாடு அந்த சிஷ்யனுக்கு பெருமான் மேல ஒரு அபிவேசம் பிறக்க வரும். ஆனா இந்த ஆழ்வாருக்கு அப்படி, இந்த பிரபன்னனுக்கு அப்படி. ஒருத்தன் பகவான் மேல ஆசை பிறக்கணும்னா முதல்ல ஆச்சாரியமுக்கேன உபதேசம் கேட்டுத்தான் அவனுக்கு ஆசை பிறக்கிறது. பகவானுக்கு அப்படி இல்லையே. அவன் எண்ணிக்கை இவனை நினைச்சுட்டு இருக்கானே. அந்த எம்பெருமான் என்னைக்கும் எப்பொழுது கிடைக்கப் போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு, அதுதான் என்றும் உண்டு. அவனுடைய நினைவு என்னைக்கும் உண்டு. அது எப்போ பலிக்கிறது, எப்போ பலிப்பது? அது பலிப்பது இவன் நினைவு மாறினாள், இந்த பிரபன்னுடைய நினைவு மாறினாள். அப்ப இந்த பிரபன்ன நினைவு மாறத்துக்கு ஒரு ஆச்சாரிய உபதேசம் தேவைப்படுறது. அதுக்கப்புறம் சம்பந்த ஞானம் விளைய போடும். ஆனால் ஈஸ்வரனுக்கு அது இல்லையே. அது என்னைக்கும் இருக்கிறது. அது அந்த சம்பந்தத்துக்கு திரஸ்கார ஹேது இல்லாமையா. இந்த சம்பந்தம் என்னைக்கும் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் என்னைக்கும் இவனை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சம்பந்த ஞானம் என்னைக்கும் இருக்கு. அது அழியப்படாததாக இருக்கிறது. அதனால் இவன் எப்பொழுது கிட்டுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இவன் எப்பொழுது இந்த ஜீவன் அந்த எம்பெருமான் மேல ஒரு ஆசை பிறந்ததை காட்டினால் அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டுறான். இவனுக்குத்தான் ஒரு ஆச்சாரிய உபதேசம் அத்வேஷம் பிறந்து, அத்வேஷம் தொடங்கி ஆபிமுக்கியம் பிறந்து, இதெல்லாம் அப்புறம் ஒரு ஆச்சாரிய உபதேசம் ஏற்பட்டு
சமதமாதிகள் பிறந்து இவ்வளவு தூரம் தேவைப்படுறது இவருக்கு. ஆனா அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. எப்பொழுது அவன் மேல சிறிது ஆசை பிறந்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சொருத்தோ அப்பொழுதே அந்த எம்பெருமான் இவனை மொத்தமாக பருகிக் கொள்ளுகிறான். அதனால என்னில் முன்னம் பாரித்துன்னா என் பாரிப்புக்கு ஒரு சில கிருஷி பண்ண வேண்டும். அவன் பாரிப்புக்கு கிருஷியே கிடையாது, என்னைக்கு இருக்கு. அதனால அவன் எதுக்கு காத்துட்டு இருக்கான்னா இவன் நினைவு மாற வேணும்னு காத்துட்டு இருக்கான். அப்ப இவன் நினைவு மாறின அடுத்த நிமிஷம் இவனை கபடீகரணம் பண்ணி கொள்ளுகிறான். அது போல ஆழ்வார் தான் காட்டுகிறார். அந்த எம்பெருமான் அடுத்த நிமிஷம் நான் எப்பொழுது அவனை பருக வேணும் என்று பாரித்தேனோ, பருக ஆரம்பிக்கல, அதை நினைத்த போதே அந்த எம்பெருமான் முற்ற பருகினான். எம்பெருமான் என்னை முத்த பருகினான் என்று காட்டுகிறார். அப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிற போது காஞ்சி சுவாமி இது உயிரான பாசுரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு என்ன காட்டுகிறார்னா, திருவாய்மொழி 1000க்குள்ளும் இப்பாட்டு உயிரானது என்னலாம். திருவாய்மொழி 1000 பாசுரத்துக்கும் இந்த பாட்டு உயிரானது. ஏன்னா ஈஸ்வர லாபம் சேதனனுக்கு புருஷார்த்தமா, சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு புருஷார்த்தமா அப்படின்ற உச்சாரம் இருக்கிற போது சேதன லாபம் ஈஸ்வரனுக்கே புருஷார்த்தம் சித்தாந்தத்தை இங்க காட்டி தருகிறார் ஆழ்வார். அதாவது அந்த எம்பெருமான் சமாத்மா சுதுர்லபகா என்று கண்ணீர் பெடுக்கெடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிறான், பார்த்துட்டு இருக்கான். அப்ப வாசுதேவ சர்வம்னு ஒரு மகாத்மா கிடைச்சுட்டானே, ஆனால் அடுத்த நிமிஷம் அவன் வாசுதேவ சர்வம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த ஞானியை தான் புஜித்து விடுகிறான். ஞானி தன் முயற்சியாலே அவனை பெறுவதற்கு முன்னாலே பகவான் தன்னுடைய முயற்சியாலே ஞானியை பெற பார்த்து இருக்கிறான். எப்படி நம்ம ஆழ்வார அபகரிக்கணும்னு நினைக்கிறோம். ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமானை பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சார். சரி எழுதுப்போம், எம்பெருமான போய் பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கைங்கரியம் பண்ணுவோம்னு கண்ணை திறந்தா திருக்குறுகூர்ல இருக்கிற திருப்புலி ஆழ்வாரை காணும், மரத்தை காணும், ஒன்னையும் காணும். கண்ணை திறந்தா பார்த்தா அவரு பெருமான் வயத்துல உட்கார்ந்து இருக்கார் காட்டப்படுது. எப்படி வந்தான் ஆழ்வார் இடத்துல? நானும் வரேன், நானும் கண்ணினும் சிறுத்தாம சொல்றேன், நானும் வரேன் அழ்வீர், நானும் கண்ணினும் சிறுத்தாம சொல்றேன் அழ்வீர், உம்முடைய கோட்டிக்கு நானும் வரேன், உம்மை எழுந்துள்ள பண்ணுகிற போது என் தோழையை உண்மை நான் சுமக்கிறேன் என்று ஆழ்வாருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் பண்ணினான். அப்போ அந்த எம்பெருமான் ஆழ்வார அப்படி தான் புஜித்திருக்கக்கூடிய நிலை. அப்ப சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு பேரு. அதனால்தான் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணே என்று ஆரூத்த என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான். என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான் என்பது நம் எல்லாரையும் உருக்கக்கூடிய செயலாக அமைந்திருக்கிறது. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் வாழை. அதுல சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா அறச்சூழ்ந்தாய் அப்படி சூழ்ந்து இருக்கிறான் அப்படின்னு காட்டியிருக்கிற விஷயம். அதுக்கு மேல இதனுடைய ஒரு பலன் சொல்லும் பாசுரமாக அமைந்திருக்கிறது. கடியனாய் கஞ்சனை கொன்னபிரான் தன்னை கொடில்மதில் தென்குருகூர் சடகோபன் சொல் வடிவு அமை 1024 சண்மம் முடிவு எய்தி நாசம் கண்டீர்கள் எம் காணலே காட்டியிருக்கிற வகை. இப்பாசுரத்துல இந்த திருவாய்மொழியை கற்ற பிறகு சம்சாரமானது நசிந்து போகும் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். கடைசி பாசுரத்துல கீழ்காடு பாசுரத்தினுடைய முடிவுல காட்கரையப்பன் கடியனே அப்படின்னு காட்டினான். அந்த இடத்துல காட்டின கடியன்ற வார்த்தைக்கும் இப்பாசுரத்துல
கடியனாய் கஞ்சனை கொன்ன பிரான் அப்படின்ற இடத்துல காட்டின கடியன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கீழ்ப்பாசுரத்துல காட்கரையப்பன் கடியன்னு சொன்னால் தன்னை அனுபவிப்பதில், ஆழ்வாரை அனுபவிப்பதில் விரைவாக வந்து அனுபவிக்க கூடியவன். காற்றில் கடியனாய் அப்படின்ற இடத்துல எப்படி சடக்குன்னு வருவானோ, ஓடி விடுவானோ, அதுபோல ஆழ்வார அனுபவிப்பதுல சடக்குன்னு ஒண்ணு அனுபவிப்பானா அந்த எம்பெருமான். அப்போ அந்த எம்பெருமானுடைய வேகம் காட்டப்படுகிறது அந்த இடத்துல. கீழ்ப்பாசுரத்துல கடியன், காட்கரையப்பன் கடியன் என்ற இடத்துல. ஆனா இப்பாசுரத்துல கடியனாய் கஞ்சனை கொன்ன பிரான் அப்படின்ற இடத்துல கோபத்தையே காட்டுகிறது. கோபத்தை ஏறிட்டு கொண்டவனாக அந்த கம்சனை முடித்திருக்கிறான். அடுத்தது கம்சனை முடித்த பின்னர் கொடிமது தென்குருகூர்னு சொல்றார். ஏன் கம்ச விஜயத்துக்கு கொடி கட்டிட்டு திருநகரிலே ஆயிற்று. நம்மளுடைய வார்த்தை சுவாமி விஜயத்துக்கு உரிய அடியவராய் இருந்த விடத்தே அடியவர் இறந்த விடத்தே இதே கொடி கட்டுவது. சுவாமியானவன் ஒரு பெரியவர், ஒரு வசந்த தலைவன். தன்னுடைய ஜெயத்தை பெருமையா எங்க பேசிப்பான்? தன் தொண்டர்கள்லாம் எங்க இருக்காளோ அங்க கொடி நாட்டி பேசுவானோ இல்லையோ. அதுபோல மேலான தொண்டன் சடகோபன் இருக்கிற அந்த திருக்குறுகூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த எம்பெருமான் கம்சனை ஜெயிச்சுட்டும், ஆழ்வார் இருக்கிற இடத்துல வந்து அழ்வீர் பாத்தீங்கன்னா நான் கம்சனை ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டோம். ஜெயித்த செய்தியை சொல்லி அங்கே கொடி நாட்டினான். வடிவு அமை ஆயிரம் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் யாவும் எல்லாம் அமைய பெற்ற இந்த 1000 பாசுரம் அப்படின்னு பொருள். அதில் இப்பத்தினால் அந்த 1000 பாசுரத்துல இந்த 10 அறிந்தவர்கள் ஜன்மம் முடிவெய்தி ஜன்ம கர்மச்ச நேதிவ்யம் ஏவம் யோவைத்தி தத்வதா त्यक्त्वा देह पुनर्जन्म नैति मामेति सोर्जुना என்று அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசிய ஞானத்தை பெற்றவர்கள், அவர்கள் அவதார சேட்டிதங்களை அனுபவித்தவர்களுக்கு எப்படி அந்த ஜென்மத்தின் முடிவிலே மற்றொரு ஜென்மம் கிடையாது, பகவானை அடைந்து விடுவார்கள் என்று கண்ணன் பலன் சொன்னானோ, அதுபோல அந்த எம்பெருமானுடைய வடிவு அமை ஆயிரமான திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த ஸ்வரூப குண ரூப விபூதிகள் அனைத்தும் பெற்று அடைய வேண்டிய பலனை இந்த 10 பாசுரத்துல பெற்று விடுவார்கள். எப்படி பெற்று விடுவார்கள்னா ஜன்மம் அத்து தீருவர்கள். இந்த 10 பாசுரங்களை அறிந்தவர்கள். எங்காரம் நாசம் கண்டீர்கள். காணலாவது, அதாவது இந்த காணல்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சம்சாரம். இந்த சம்சாரமாகிற அந்த பெருங்கடலை நீந்தி அந்த எம்பெருமானை அடைந்து விடுவார்கள் என்று இப்பாசுரத்துக்கு பலனை சொல்லி ஆழ்வார் தலை கட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த வசந்த பதிகமாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிய உருகுமால் நெஞ்சம் அப்படின்ற திருவாய்மொழிய இங்கே இப்படி வசந்த பதிகமாக இருக்கக்கூடிய உருகுமால் நெஞ்சம் என்கிற திருவாய்மொழியை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்று ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். இந்த நியமன அனுகுணமாக ஏதோ ஒரு சில வார்த்தைகளை பிதற்றி இருக்கிறேன். இதிலே குத்தங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும்
முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே